குளோய், நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். ப்ராட், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. Aceasta, sincer, să உணர்வீர்கள். இந்த விஷயம் சிலதிர்ச்சி சமூகம் செய்திருக்கிறீங்க. மேலும் என்கிற அற்புதமாக கூர்மையான வாம்பயர் பற்கள் உள்ளன. நீ என்ன செய்தாய்? சிற்றுண்டி எடுத்தேன். அப்பா, நான் இப்போது வாம்பயர் ஆகி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்று நாம் இந்த கணித பிரச்சனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தீர்க்க போகிறோம். எல்லாரும் பலகையில் கவனம் செலுத்துங்கள். அம்மா, அவர் யார்? எவ்வளவு விசித்திரமான பெண். நான் விசித்திரமானவள் இல்லை, நான் ஒரு வாம்பயர். ஆம், நமக்கு புதிய மாணவர் இருப்பதை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். இது குலோய். நீ ஓகே தானே? இல்லை, என் கை. நான் மிகுந்த ரத்தம் கசியும். அந்த முட்டாள்கள் இதை நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த காமெடி செய்ய தேவையானது கொஞ்சம் க்ளூ மற்றும் சில பல்கொறிகள். நான் அவற்றை என் கையின் பின்புறம் ஒட்டினேன். பின்னர் மேலே சில போலி ரத்தம் சேர்த்தேன். மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் பயனுள்ளது. 911 அழைக்கவும். நமக்கு ஒரு மருத்துவர் தேவை. ஆய், என் தலை. இப்போது எனக்கும் மருத்துவ உதவி தேவை. நான் கான்டேக். பாருங்கள், நான் உன்னை பிடிக்கப் போகிறேன். ஓ இல்லை, ஏன் அவள் என்னை அருகில் உட்கார வேண்டும்? நீ தூரத்தில் இரு மிஸ். எனக்கு நானே கவனிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், ஆர்க் மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். நான் களைப்பாக இருக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்கிறேன். இன்னொரு சிறிய ஜோக் செய்ய நேரம் வந்துவிட்டது. சில மந்திர இயக்கங்கள். அவனது முழு வாம்பயர் மேக்கப் முடிந்து விட்டது. ஏய், எழுந்திரு. என்ன நடந்தது? இப்போது இதை தீர்க்க யாராவது வர வேண்டும். ஜோ, என்னை எழுப்பியதற்கு நன்றி. நான் வருகிறேன். சரி ஜோ, இதோ சில ஷாக். உனக்கு என்ன பிரச்சனை? விலகி போ, தீயாவி. உனக்கு என்ன பிரச்சனை? இது நான் தான் ஜோ. இறுதியாக மதிய உணவு நேரம் வந்துவிட்டது. என் உணவு மிகவும் ருசியாக மணக்கிறது. இப்போதே பசிக்கு துடிக்கிறேன். நம்மெல்லாம் உடனே முடிச்சிடுவேன். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் நான் உட்கார்ந்தால் உங்களுக்கு பிரச்சனையா? நான் எனது சுவையான உணவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை போல உதாரணமாக ஒரு பசுமையான பச்சை தவளை. ஆர்வமில்லையா? உங்களுக்கே இழப்பு. எனக்கு மிகவும் பிடித்த இரத்த வகையை பெரிய பையில் எடுத்துக்கொண்டதில் மகிழ்ச்சி. உடலுக்கு நல்லது. Sasudian for our French, Korean and chicken. Shorty rabbit chit rager. ஜோ, மிச்சல், உங்களை வாழ்த்தி ஒரு கண்ணாடி உயர்த்த விரும்புகிறேன். இது என் பானம் இல்லை, அருவருப்பானது. அது ஜூஸ் அல்ல, இரத்தம் என்று நினைக்கிறேன். இல்ல, இது இன்னொரு குருதி பிசாசா. Here road is such a red spree. எனக்கு பயமாக இருக்கிறது ஜோ. எனக்கும். கீழே வா. நான் என் கழுத்தை கொஞ்சம் நீட்டித்தேன். நகைச்சுவையை விட ஏதாவது கற்றுக்கொள்ள நேரம் வந்துவிட்டது. இப்போது நாங்கள் கொஞ்சம் விளையாடலாம். சிறந்த யோசனை. ஹே குலோய், உனக்கு சாக்லேட் வேணுமா? ஏன் பிரேதம் சுவையாந்தும் உடன் சிறப்பு அதிர்ச்சி நிரம்பியுள்ளது. அவற்றை செய்ய கடினமாக இல்லை. நான் சில பூண்டு தலைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு குச்சியில் குத்தி சாக்லேட்டில் மூழ்க வைத்தேன். அவை கவர்ச்சியாக தோன்றுகின்றன. உள்ளே என்ன இருக்கிறது என்று யாரும் ஊகிக்க முடியாது. நன்றி, நான் ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன் என நினைக்கிறேன். அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு சந்தேகமாக இருக்கிறது. இது விஷமோ அல்லது வேறு ஏதோ இல்லையா என்று நம்புகிறேன். நான் இதை முயற்சிக்கிறேன். அது என்ன சுவை? பூண்டு. இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன். என்னை உதவுங்கள்.
ஸ்ப்ரே நீங்க குருதி பிசாசை கோபப்படுத்திட்டீர்கள். அவள் எங்கே போனாள்? என்னை விடு. அப்படி மீண்டும் எதுவும் செய்ய மாட்டோம். வாக்குறுதி. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. எனக்கு சில சூடான இரத்தம் இருக்கிறது. இது பூண்டு எதிரான ஒரே மருந்து. ஆஃப். இது வேலை செய்கிறது என்று நான் உணர்கிறேன். இந்த சமன்பாடுகளை எல்லாம் எழுதுங்கள். என்ன அந்த சத்தம்? என் வகுப்பில் அமைதியாக இருங்கள். அது சத்தம் இல்லை, அது நான் தான். நன்றி, நான் வர முடிவு செய்தேன். ஓ குளோய், நீ என்னை பாதி மரணத்திற்கு பயமுறுத்தி விட்டாய். மிச்சல், உனக்கு ஒரு குருதியான கிண்டலில் பங்கேற்க விருப்பமா? ஓ, எனக்கு மிகவும் பிடிக்கும். இங்கே வா மிச்சல், எனக்கு இப்போது ஒரு பானம் தேவை. ஓ இல்ல, அதை செய்யாத குளோய். என்ன ஒரு குழப்பம் கிரிச்சுபிட்டர். இந்த விதி உங்க எல்லோரையும் காத்திருக்கிறது. ஓ ஷெட்டவளே, எனக்கு நன்றாக இல்லை என்று தோன்றுகிறது. நான் அழிந்து கொண்டிருக்கிறேன், உதவுங்கள். அவர்கள் அதை நம்பினார்கள், நாங்கள் அவர்களை ஏமாற்றினோம். 5 கொடுங்கள். இனிப்பு சுவைக்க சரியான நேரம். ஆனால் எங்கு தொடங்குவது? உன்னுடன். அதை நான் எடுக்கிறேன். அஹே, அது எனது. அதற்கு பதிலாக ஒரு புழுவை கொடுக்கிறேன் அல்லது ஒரு ஜோடி கண்களை. அதை என்னிடம் இருந்து விலக்கி வை. உன் விருப்பப்படி. ஓ, என்னை உதவுங்கள். நான் சுவாசிக்க முடியவில்லை. அது பறக்கும் கண்தானா? நம்ப முடியவில்லை. அது நன்றாகவே நகைச்சுவையாக இருந்தது. உங்களுக்கு ஒரு பானம் வேண்டுமா? இதோ என் தேநீர். உங்களுக்கு புகை வாசனை வருகிறதா? என் கை. இது வெள்ளி கரண்டியா? நான் வெள்ளியை தொட முடியாது. உங்களுக்கு தெரியாதா? தட்டிக்கும் குளோய், துவை வேப்ட்டு இருந்துட. என்னுடைய உதட்டுச் சாய்வை போடுவதுதான் மீதம் இருக்கிறது. அப்போதே என் முகம் முழுமையாக முடிந்துவிடும். அங்கே முழுமையாக அழகாக இருக்கிறது. ஆனால் அதை நிலைநிறுத்த பவுடர் போட மறந்துவிட்டேன். நீங்க செலக்ஷனும் உங்களை கைது பண்றேன். சேப்பரை எங்ஸ்கர்டி இந்த சர்சை பார்க்க முடிக்கிறது. இது சர்சையில் நடக்கிறது. இறுதி கவர்ச்சிகள். போலா, எல்லாம் முடிஞ்சது. மிச்சல், உனக்கு என்ன ஆச்சு? ஜோ எனது வேலைக்கு கவலைப்படுவதில்லை போல இருக்கிறது. நான் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் வெள்ளை தாளை போல இருக்கிறேன். தூளுக்கு பதிலாக என் முகத்தில் சுண்ணாம்பு பூசினாயா? ஓ, அது வலித்தது. வரவேற்கிறோம். நான் எப்படி அவ்வளவாக அமைந்து விட்டேன். என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே. ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னிடம் மரியாதை பெற நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதழ எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்லை, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும். எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர். என்ன நடந்தது எனக்கு?
நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கிருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக சவாலுக்கு நின்றீர். சரி, எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பையனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன? நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல, இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி Dead சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா. சரி, ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அது அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய். சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே, இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய், க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு TIC டாக் கோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு ஜன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. என் கேண்டி எங்கே?
நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம் ராம்பு. இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்துச் செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள் தெரியுமா? மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்கதான் ஏகப்பட்ட புழு, நீ மட்டும்தான் மீந்திருக்கிறாய். சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல, நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ், அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. அது பரவாயில்லை, அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? ஆள்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு ஊழியை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். எம்மா என்ன வரைகிறார் என்று தெரியவில்லை. ஓ, டோனட் ஆகுமோ? ஆமாம், இந்த சுவையான இனிப்பை யார் மறுக்கும்? எங்கள் பங்கேற்பாளர்கள் யாரால் இந்த பொறுப்பை எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்துள்ளனர். வாவ், பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே சமையல் தொடங்கிவிட்டனர். செஃப் எப்படி சுலபமாக செய்கிறார் பாருங்கள். எண்ணெய் வாணலியில் உள்ளது. இது நமது டோனட் பொரிக்கும் நேரம். அதுல என்ன தவறு? நான் அதை பிழைத்துடுவேன். ஜான், உனக்கு நிச்சயமா நீ டோனட் செய்ய தெரியுமான்னு எனக்கு தோணல. பாட்டி உன்னை பிடிச்சாரான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டுக்குள் உள்ளது, கவலைப்படாதே. நாம் சில எண்ணெய் சேர்க்கவிருக்கிறோம். ஓ சரி, உங்களால் இது செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாட்டியும் சமையல்காரரும் ஏற்கனவே பானல் டோனட்டுகளை வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். ஜான், உன்முறை. கவனமாக இரு. கயந்து கொண்டிருக்கும் எண்ணெய் மிகவும் தீவிரமாக பாதிக்கக்கூடும். ஆம், நாங்கள் உன்னை எச்சரித்தோம். உண்மையில் அந்த அளவு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஷெஃப் மற்றும் பாட்டி அமைதியாக டோனட்ஸ் வேக வைக்க காத்திருக்கும் போது ஜான் எண்ணெயுடன் ஒரு ஆபத்தான போராட்டத்தை சந்திக்கிறார். ஜான் இந்த போட்டியில் வெல்ல மாட்டார் என என்னை ஏதோ சொல்கிறது. ஐயோ, இந்த டோனட்ஸ் என்ன ஆனது பாருங்கள். ஜான் ஒற்றளை பாத்திரம் அவற்றை துண்டுகளாக நறுக்கியது. ஹாய் சாப்பராய் ஜான். ட்ரிசாம்ப்ரோ, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். டபீஸ் இப்படி மற்றவங்களோட பார்த்துடலாம். வா, அவன் டோனட்டை சரியாக செய்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஓ, அவன் அதுல ஜாம் சேர்க்க போகிறான். எப்படி அவங்க அதில் ஐசிங்க ஊத்துறாரு. எவ்வளவு சுவையா தெரியுது. தட்டின் மீது வைக்கணும் மற்றும் தூவடிகளால் அலங்கரிக்கணும். நல்ல பணி. மற்றவங்கிடம் என்ன இருக்குது அதை பார்ப்போம். பாட்டின் டோனட்டுகள் எளிமையா தோன்றுகின்றன, ஆனாலும் அவற்றும் நன்றாகவே இருக்கும் போல் தெரிகிறது. அவற்றை பார்க்குங்கள். ஜான் ஒரு யோசனையை உருவாக்கியதை போல தெரிகிறது. அவர் சீஸை பயன்படுத்த போகிறாரா? பார்க்கலாம். இந்த சீஸ் ஏற்கனவே நல்லாவே இருக்குது. இத அவர் என்ன செய்ய போறார்? ரொம்ப சரி, டோனட் அச்சுகள். இது சீனஸ் பை. ஏய், பல சீஸ் கேன பிடிக்குது. ஜான் சஸ் மண்டைய சீட்டோஸ் பொட்டலத்துல காற்றெடுக்க முடிவு செய்தார் போல தெரிகிறது. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு புரியுதா? ஓ, அது புரிஞ்சது. இது பிரேடிங். இப்ப எல்லாம் தெளிவாய் விட்டது. இந்த அழகிய சீஸ் டோனட்டை பற்றி எடுத்து ரொட்டி தூளில் நன்றாக உருட்ட வேண்டும். ஆம், கொதிக்கும் எண்ணெயுடன் ஏற்பட்ட தகராறு எப்போதும் ஜானுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அலுமினிய தாள் இருப்பது நல்லது. எங்கள் டோனட்டை ஒரு அலுமினிய தாளில் போர்த்தி ஒரு அடுப்பில் வெய்யர். எண்ணெய் தேவையில்லை. அருமை ஜான், அதை கைகளால் தொடாமல் இருப்பது நல்லது. ஆம், இது அற்புதமாக தோற்றமளிக்கிறது. சரி, இப்ப சுவைக்க நேரம். சமையல்காரரின் டோனட்ஸ் மூலம் தொடங்கலாம். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாட்டியின் வரிசை. பாட்டி இந்த டோனட்ஸ்களை தனது பேத்திக்கு ஏராள முறை சமைத்திருக்கலாம். ஆனால் எம்மாவின் முகத்தை பார்ப்பதற்காக அவள் அதிகம் ஈடுபடவில்லை என்று நினைக்கிறேன். இறுதியாக அவளது அண்ணன் செய்த டோனட். சரி ஜான், இந்த முறை நீ ஆதி செய்திருப்பாய் என்று நம்புகிறேன். இந்த சீஸ் எப்படி நீளமாக உள்ளது என்பதை கவனியுங்கள். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்.
Conservatory chef. Portugal. இரண்டாவது சுற்று முன் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் இந்த முறையில என்ன சமைக்க வேண்டும்? ஆச்சரியம், இது ஒரு சாண்ட்விச். இந்த முறையில வெற்றிக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. சீஃப், பாட்டி அல்லது கோ சாம்பவமா? ஜான், நீ என்ன சென்றாய்? பணிக்குறிப்பு: ஒரு சாண்ட்விச் செய்ய வேண்டும், உணவை கவ்வுவதற்கு அல்ல. ஜான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு என்ன பயன்படுத்துவார் என வியக்கிறேன். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ், சாக்லேட், குதிரைகள் சேர்க்கிறார். ஓ, மேலும் 3 வெவ்வேறு ஸ்ரப்ஸ். ஆச்சரியம், ஜானின் சாண்ட்விச் ஒரு உண்மையான இனிப்பு கொண்டு. பாட்டி என்ன செய்வார்கள்? அவளை ஒரு ஹாம் சாண்ட்விச் செய்ய போறார் என்று தோன்றுகிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. நாங்கள் அப்பத்தை ஒரு வாட்டி சட்டியில விடுகிறோம். அது நன்றாக வறுக்கப்பட வேண்டும். அதுக்கு மேலே ஹாம், பன்னீர் மற்றும் பேகன் வையுங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இது எவ்வளவு சுவையானது என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் சமையல்காரர் அதை பற்றி உற்சாகமாக இருக்கவில்லை என்று தெரிகிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கலாம். நாம் அப்பத்துடன் தொடங்குகிறோம். அப்போது நான் கொண்டைக்கீரை இலைகள் மற்றும் தக்காளிகள் எடுக்கிறோம். அவைகளை கவனமாக ரொட்டியில வைக்கிறோம். ஆச்சரியம், அந்த செல ஸ்னேல்கள். பாட்டி, உண்மையில் அவை உயர்ந்த சமையலில் ஒரு பகுதியாகும். மேலும் அவை மதிய விலை உயர்ந்த உணவகங்களில் வழங்கப்படுகின்றன. உண்மையான சுவையரசர்களுக்கான அரிய உணவு. அவற்றித வானலியில பொரித்து மணத்தை ரசிக்கவும். இதுவே மொத்தம் இல்ல, நமக்கு இருக்கிற நண்டு. பாட்டி, இத பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆக்டப்ஸையும் பொரித்து இப்போது அதை நம் ருசியான சாண்ட்விச்சில் சேர்க்கலாம். இன்னும் பல இதில் உள்ளது. சீஸ், அது சாதாரண சீஸ் அல்ல, ஆனால் மேலாண்மை கொண்ட சீஸ். ஆம், இதற்கு உண்மையில் அசாதாரண மனம் உள்ளது. பாட்டி, இந்த பொருளின் மனத்தை பாட்டி வாசனை திறன் போற்ற மாட்டார் என பயமாகிறது. நம்புகிறேன். எம்மா, பாப் சமையலின் இந்த கலையுயர்வை பாராட்டுங்களா? அப்படி இருக்க மாஸ்டர் ஷெஃப் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? வாவ், நம் சமையல்காரர் டிஷ்ஷை செய்யும் போது யாரோ பசி கூட இருக்கிறாங்க போல தெரியுது. எப்பொழுதும் அருகில் ஒரு சாக்லேட் சற்று இருக்கிறது நல்லது. அது நல்லா இல்ல போல இருக்குது. ஏதாவது செய்ய வேண்டும். ஜான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உருகிய சாக்லேட்டை தட்டுகளில் ஊற்றுங்கள் மற்றும் ஜாடா அழகாகவும் ருசியானது மற்றும் சாண்ட்விச்சிற்கான அலங்காரம் தயார். அப்படினில் இம்மா அதை சுவைக்க நேரமாச்சு. சமையல்காரரின் சாண்ட்விச்சை பார்ப்பது தேடங்குவோம். உண்மையான சாப்பாட்டை ரசிப்பவன் தான் உணவின் மென்மையும் தனிச்சிறப்பையும் அறிய முற்படுவான். ஆனால் இம்மா அதில் ஒருவர் அல்ல. இது ஒரு ஆங்கிலம் மற்றும் நத்தைகளும் இருக்கிறதா? அது மிகவும் கேடுகெட்டது. ஆம், இந்த உணவு எவரின் இனிப்பு விருப்பத்திற்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றுகிறது. அங்கே உள்ள மார்ஷ்மெல்லோ மற்றும் சாக்லேட் மற்றும் சிரோப் சுமத்தை பாருங்கள். ஆம், எம்மா அதை விரும்புகிறாள். இப்போது நமது பாட்டியின் சாண்ட்விச் வழியில் உள்ளது. ஆஃப் தி சீஸ், ஃபேகன் மற்றும் ஹாமின் சேர்க்கையை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஜேமான். மன்னிக்கவும் நண்பர்களே, கைமா வைத்துள்ள சாண்ட்விச்சை என்று வெல்ல முடியாது என்று அறிய நான் காத்திருக்க முடியவில்லை. பங்கேற்பாளர்கள் இந்த சுற்றில் என்ன சமைப்பார்கள்? அது ஃப்ரைடு முட்டை. சரி, எளிய ஒரு உணவு இருபோதிலும் அதை எப்படி வேறுபட சமையல் செய்யலாம்? பாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறார். எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? கண்டிப்பா, அதை வையுங்கள். ஹாப்ஸ், யாரோ ஒரு எண்ணெய் பாட்டிலை எப்படி பயன்படுத்த அறிவதில்லை போலும். இல்ல ஜான், நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவீர்கள். கேட்க வேண்டியதுதான். ஜான் தன்னை கதிகலங்கிக் கொள்ள பாட்டி முட்டைகளை பொரிக்க ஆரம்பித்தார். ஜான் கூடவும் என்ன செய்வது என்பதை எடுத்துரைக்கவும். இங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆம், நீங்கள் முட்டைகளை கவனமாக உடைக்க வேண்டும். பாட்டி ஏற்கனவே தட்டில் அவிழ்க்கை முட்டைகளை வைக்கிறார். இப்போது சமையலாளர் மீண்டும் சந்தாதாரமாக ஏதும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முக்கியமானது, இந்த முறை நத்தைகளை கூட வேண்டாம். ஹேபா, சில பேரிக்காய் பருப்புகள். சமைப்பவரே, நீங்கள் உறுதி சாதாரணமா? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்துக்கொள்வோம். எல்லோரும் உள்ள இருக்க போகிறார்கள். இந்த ஒன்று ஆச்சரியமாக உள்ளது. ரகசியமான மூலப்பொருள் நம்ப முடியாதது. என் உணவகம் இந்த சமையலறையில் உள்ளது. இதை நாம் 1000 ஆண்டுகளில் செய்து வருகிறோம். ஆமா, இது அர்த்தமில்லை, ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நீயோ ஜான், யாராவது தீக்காட்சி கேட்டாங்களா? மிகவும் நன்றாக தோன்றவில்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அதை பரிமாற வேண்டும் போல. பாட்டியின் முட்டைகளுடன் தொடங்கலாம். பழைய வசீகரமானவை.
வழக்கமான ஒன்றும் இல்லை, கூடுதலானதும் இல்லை. இது என்ன? முற்றிலும் உண்மையா? அத சாப்பிட மாட்டேன். இல்ல ஜான், இது ஒரு நல்ல முயற்சி. செஃபின் டிஷ் எப்படி? இது மிகவும் நல்லது. எம்மா அதனை மயங்கி போனாள். பாராட்டுக்கள் செஃப். சேஃப் ஆன்சர்ஸ் ஆகக்கூடும். பல்தியனாவோட இந்த சாலடையும் பண்ண முடியுமா? சாஃப் மற்றும் ஃபாட்டிகா, இது ஒரு எளிய பணி. பல ஜான் பத்தி அவன் என்ன? வெறுமனே காய்கறிகளை வெட்டவும் தெரியாது. கொஞ்சம் அசிங்கம். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் ஜான். பாட்டி உங்களை ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறார். இதுதான் நீங்கள் சாதுரியமாக தக்காளியை வெட்டுவதற்கு எடுத்துக்காட்டு. அவற்றை லெட்டூஸ் இலை மீது வைத்து சில கோழிக்கறி துணிகளை வெட்டுங்கள். மிக சிறந்த மனம். ஆம், அதனால் சுந்தரர் அதில் கவர்ச்சி அடையவில்லை. அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? மீண்டும் சில கீரைகள், எண்ணெய் வாங்க அதை கலந்து விடலாம். ஆம், பாட்டி மற்றும் ஜான் கொஞ்சம் குழப்பமாக உள்ளனர். அடுத்தது என்ன நடக்கிறது பார்ப்போம். கொஞ்சம் அந்த கலவையை எல்லாம் ஒரு பியாரி பாண்டத்துல வைக்கிறான் மற்றும் அவன் ஒரு ஊசி எடுக்கிறான். சமையல் கலைஞர் எப்போதும் நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இது எங்கே பெற்றார்? வாவ், மிக அழகாக இருக்கிறது. அதிசயமான சமையல் கலைஞர். இது நம்ப முடியாதது. நாம் லேட்டஸ் இலைகளை எடுத்து அவற்றை பீத்து சில தக்காளிகளை கொள்ளுகிறோம். இதென்ன? ஒரு தனித்துவமான அறுக்கும் முறை. சமையல் கலைஞர் முடித்து விட்டார் போல் தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டி எடுக்குது. ஆம் ஜான், இன்னும் காய்கறிகள் வெட்டுகிறாயா? நீ வேகமாய் செய்ய வேண்டும். அப்படியா பாட்டி? நீங்க வெள்ளரி முகமூடு ஆர்டர் பண்ணீங்களா? ஏன், என்ன நடந்திருக்கு ஜான்? இவ்வளவு விவரமா? இது சமையல்காரரின் சமையலுக்கு அண்மையில் இல்லை. ஜான் அதனால் விழிக்கவில்லை போல. பபிலேயாம் பயன்படுத்தி கலவை செய்வீர்களா? ஏம், அதுதான் அவர் செய்ய போகிறார் போல. உளுந்துகள், மார்மலேட் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களில் இருந்து மட்டும் அல்ல. எவன் அந்த சாலாட்டை பாராட்டுவாரா என்று உங்களில் யாரோ நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் இதன் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது அது பாட்டியின் சாலட். மிகவும் ஆர்வமூட்டுகிறது. என்ன சொல்றா எம்மா? கெட்டதல்ல. ஆம். ஓ, ஜானின் சாலட்டை முதல்ல பார்ப்பது காதல் போல இருக்கிறது. ஆம், அப்போதும் நம்மிடம் ஒரு ஜெய்ஃபர் இருக்கிறோம். ஜான், நீ இதை செய்து விட்டாய். வாழ்த்துக்கள். இது ஒரு புதிய வீடியோ. அதே உணவு சாப்பிடுவது. நிற சவால். உங்கள் சில பொருட்களை பார்ப்போம். சரி, வாருங்கள் ஆரம்பிக்கலாம். நான் தான் முதல் ஆளாக இருக்கிறேன். அசைவம் அசத்தலாக தெரிகிறது. அது சுவைக்கும் போது எப்படி இருக்கும் என்று ஆர்வமாக உள்ளேன். அது புளிக்கும், ஆனாலும் ரொம்ப சுவையா இருக்கு. ஓ, மன்னிக்கவும், அந்த சோடா ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா போதவில்லை. அடுத்தது யாரு? ஜில், வாரு. இந்த அழகான இளஞ்சிவப்பு துகள்களை முயற்சி செய்ய நான் காத்திருக்க முடியவில்லை. அது மிகவும் குளிராக தெரிகிறது. அவற்றின் சுவையும் அற்புதமாக உள்ளது. அதை பால் சேர்த்து முயற்சி செய்ய வேண்டும். வாணலியில் சீரியல் ஊற்றி அதன் மீது சுவையான பால் ஊற்றுகிறேன். மீதமுள்ள வேலையெல்லாம் பால் கலந்த சீரியலை கலக்குவது மட்டும்தான். அதுவே மிகவும் கூலாக இருக்கிறது. நாங்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுகிறோமா? நீலம் என் நிறம். சரி, நான் சீரியல் சாப்பிடுகிறேன். பிஸ்கெட் சாப்பிட என்னுடைய முறைதானே? ஆஹா, சுவை பரிசோதனை செய்வோம். ஆஹா, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் முயற்சி செய்யுங்கள். எனவே நிச்சயமாக சுவைக்கலாம். இது நம்ப முடியாத அளவில் நல்லது. இது மிகச் சுவையாக உள்ளது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. எல்லோருக்கும் எல்லாம் சாப்பிட்டு விட்டதா? நாம் முன்னேறலாமா? பெண்கள், உங்கள் காதுகள், அவை நிறம் மாறிவிட்டது. என்ன நடக்கப் போகிறது? உன்னை இவ்வாறு யார் அழைக்கிறார்கள்? சரி, அவர்கள் இப்போது எங்கே? சுத்தப்படுத்தும் போகலாம். புதிய விதை வகைகள். ஆம், இங்கே ஒன்னு சேர்ந்து பார்ப்போம். கேண்டாகி நூடுல்ஸ் வைத்திருக்கிறார். ஜில் பிங்க் பீட்சா வைத்திருக்கிறார். நான்சி வாழைப்பழம் வைத்திருக்கிறார். அதை அவர் என்றுதான் விரும்புவேன். இப்போது ஒரு வாழைக்காய் சாப்பிட முயற்சிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையானது.
ருசி அருமை. எப்போதும் இன்னும் வேண்டும். ருசி அருமை. ஓ நான்சி, ஜாக்கிரதையாக இரு. நான்சி, தோள்களை போடுவதை நிறுத்து. ஐயோ நான்சி, நிறுத்து. உண்மையிலேயே சரி, நான் அடுத்தவன். எனக்கு ரொம்ப பாதிக்கிறது. என் இனிய பிங்க் பீட்சாவை பிடிக்க காத்திருக்க முடியாது. இதன் வாசனை அற்புதமாக இருக்கிறது. ஓ இது ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? நான் உனக்கு ஒரு கட்டி கொடுக்கிறேன். அது உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே நீங்க இல்ல, நாங்கள் உங்கள் பிட்சா தோசையை விரும்பவில்லை. அது அருவருப்பு. எனக்கு என் நூடுல்ஸை கொஞ்சம் எடுக்க அனுமதியுங்கள். நான் இதை நீளமானதாக எடுத்தேன். இது மிகவும் சிறப்பு தோற்றமளிக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்னை கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்தேன். உஃபா, நான் அசுரனை நிறுத்த முடியவில்லை. உனக்கு உதவுகிறேன். சரி, அது ஒரு முறையும் எனக்கு உதவவில்லை. அம்மா சரி, அவளது காதுகளில் மார்ஷ்மெல்லோக்களை வைப்போம். அடி, உன்னை எப்படி உணர்கிறாய்? அண்ணா, நீ எங்கே போனாய்? ஆம், அது மிகுந்த வலியுறுத்தியது. அண்ணா, நீ சரியா? திட்டம் குளிர்ச்சியானது, ஆனால் மீண்டும் செய்ய வேண்டாம். உங்கள் மூக்குகள். ஓ, அடுத்து நாம் என்ன முயற்சிக்க போகிறோம்? ருசியான சில மிட்டாய்கள். பிங்க் டோனட், நீல ஹப்பா பூப்பா மற்றும் மஞ்சள் சீஸ். நான் தொடங்குகிறேன். எனக்கு புழு ஹப்பா பூப்பா கம் உள்ளது. இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இதை ருசியாக சாப்பிடுவோம். ஆஹா, அது ஒரு நீண்ட கம். இது அதிர்ச்சிகரம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பெரிதாக ஒரு பபிள் செய்வோமா? நீங்கள் இதுவரை இந்த அளவிற்கு பெரிய புல் பார்த்ததுண்டா? நாம் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கும் பபுளில் மூழ்கி இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீ எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நழுவிக்க போகிறாயா? அது கதரும். நான்சி, அவன் வரவே இல்லை. வாயில் கொள்ளுங்கள் முழுமையாக. ஓ, அது வெறுப்பூட்டுகின்றது. வேண்டும். சரி, நான் எனக்கு அதை யார் மறுக்குகிறார்கள்? இப்பொழுது மிக வருஷமாகிவிட்டது. அரை சொல். இது மிக பெரியதாக இருக்கிறதாம். அருமையானது. நிக்க முடியவில்லையே. எல்லாம் உண்பதற்கு தேவைப்படுகிறேன். இது உண்மையில் பசிக்கிறது. நீ மிதமாக சாப்பிட முடியுமா? ஐயோ, உங்கள் கழுத்திற்கு என்ன ஆனது? பெண்களே, உங்களின் கழுத்துக்களை பாருங்கள். வா போகலாம். இப்போது அவற்றுக்கு என்ன தயாரித்துள்ளனர்? சில புதிய நல்லவை. சரி, ஜில் உடன் தொடங்கலாம். எனக்கு போகி ஸ்டிக்ஸ் பிடிக்கும். ஸ்ட்ராபெரி பட்டர் எனது பிடித்த ருசி. கருத்துக்களில் எழுதவும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் பிடிக்குமா? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மேலும் வேண்டும். நீங்கள் ஏதாவது பார்க்க விரும்புகிறீர்களா? நான் பன்றிகளுடன் புலியாக மாறிவிட்டேன். கர்ஜனை. இந்த குச்சிகள் சுவையானவை மட்டுமில்லாமல் அவை மிகவும் வேலையாகவும் உள்ளன. அது என்ன? அதை நீங்கள் எவ்வளவோ செய்யலாம். அருமை, சுவையாக இருக்கின்றது. முடிந்தது. சரி, அடுத்து யார்? உங்களா? இல்ல, நான் இதை நான்சியிடம் கொடுக்கிறேன். எனக்கா? ஆனா எனக்கு ஒரு புளிப்பு எலுமிச்சை தான் இருக்கிறது. அப்படியானால் மஞ்சள் உணவு ஏன் மோசமாகிறது? சரி, சோதித்து பார்க்கலாம். ஓ, இது மிளகாய். என் முகத்தில் நெருக்கடி ஏற்படுகிறது. ஐயோ, நான் முடியவில்லை. இது நான் என் வாழ்நாளில் சுவைத்ததை விட மிகவும் புளிப்பானது. கமெண்ட்களில் சொல்லுங்க, உங்களுக்கு எலுமிச்சம் பிடிக்குமா? நீ இன்னும் சரியான போட்டி. நான் அங்கே இருப்பதை காட்டிலும் மேலும் ஒன்றும் விரும்பவில்லை. என் கமி பியர் எனக்காக காத்திருக்கிறது. இது பெகிட்டு நல்லது. பெகிட்டு சுவையானது.
அது மிகவும் நன்று. உலகிலேயே சிறந்த கம்மி பேரா. ஓ, உங்களிடம் பாருங்கள், உங்கள் கைகளை நிறம் மாறிவிட்டதே. கலர் 2. புதிய பரிசுகள் வருகின்றன. சரி, நாம் சில ஜெல்லி வைத்துள்ளோம். சில ஓரியோ குக்கீகள் மற்றும் மஞ்சள் இனிப்பு. நான் உண்மையில் தொடங்க விரும்புகிறேன். ஜெல்லோவை நான் மிகவும் விரும்புகிறேன், ஆனால் அதை ஒரு ஸ்பூனுடன் வெட்ட முடியாது. வாருங்கள். மற்றும் நீயா என் ஜெல்லோவை சாப்பிட்டது? ஏய், சரி, இனி ஸ்பூன்களை பயன்படுத்த போவதில்லை. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்ன? சரி, உண்மையில் அதை செய்து பார்க்கலாம். ஆஹா, ருசிகரமானது. எனக்கு இன்னும் வேண்டும். மேலும் நீல நிற ஓரியோக்கள் கிடைத்து விட்டன. அவற்றின் உள்ளே வெள்ளை நிரப்பல் இருக்கிறது. அதை நான் முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, அது சுவையானது. இப்போது பிஸ்கெட். அற்புதம். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஓரியோஸ் பால் சேர்ந்து நன்றாக இருக்கும். அதுவாக எல்லா பிஸ்கெட்டையும் சுலபமாக சாப்பிட முடியும். சுவையாக இருக்கிறது. இன்னும் வேணும். ருசியாக இருக்கு. இன்னும் பால். முடிந்தது. நான்சி, சீக்கிரம் வாங்க. நான் ஆமாம், இப்போதே பரிசோதித்து பார்ப்போம். ஓ, யாரோ விறுவிறுப்பான மிட்டாய். நான் இன்னும் விரும்புகிறேன். இது மிக சிறந்தது. மொத்த கம்பளம் எல்லாம் மிட்டாயாலே நிரம்பியது. நான் அதை தினம் முழுவதும் சாப்பிடலாம். ஓ, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்றாலும் அதற்கேற்ப எனக்கு அதிகமாக இருக்கும். எப்பொறுப்பின்றி பகிர்ந்திடு. அதை தொடு. வாய்க்கப்பா, உன் கைகளை பொறுப்பேற்று நிறம் கொண்டு விட்டதா? நீங்கள் எல்லாம் கிண்டலுக்கு விடாமல்லவா? சறுக்கட்டும். ஓ, புதிய நல்ல உணவுகள். நமக்கு நீல பால் பெர்மெண்ட் கேண்டிகள், மஞ்சள் காரன் டாக்ஸ் மற்றும் ஒரு லாலிபாப். நான் முதலில் என் லாலிபாப்பிட்டை தொடங்க விரும்புகிறேன். மிகவும் அழகாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. எனக்கு மட்டும் செய்தது. இது மிகவும் ருசிகரமாக உள்ளது. இதை நக்க நான் அதிக நேரம் பிடிக்கும், ஆனால் நான் நிறுத்த முடியவில்லை. ஓ, எனக்கு கொஞ்சம் தூக்கமாக இருக்கிறது. ஓ, இல்லையாக இன்னும் என் லாலிபாப் மேசையை உடைத்து விட்டது. ஏய், இது முற்றிலும் முறிந்து விட்டது. நீ ஏதேனும் புரிகிறதா? நான் வேறு ஒரு வேகமாக இதை கவி செய்வேன். இது இன்னும் அற்புதமாக ருசியாகத்தான் உள்ளது. இப்போ ஏன் முறை? இப்போ ஏன் முறை? நான் அந்த கார்ன் டாக்ஸ்களை பரிசோதிக்க போகிறேன். சுவையாக இருக்கிறது. நான் ஒரு வினாடி கூட காத்திருக்க மாட்டேன். நான் டிக்டாக்ஸ்களை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, மிகவும் நன்றாக உள்ளது. நான் இன்னும் வேண்டுகிறேன். அவற்றை அனைத்தையும் என் வாயில் வைப்பது. ரூகா, இவை மெந்தாலா? எனக்கு கணுக்காடு என்றிருக்கிறது. ஓ, நான் இதை மிகவும் அதிகமாக சாப்பிட்டேன். ஓ, என்ன செய்ய வேண்டும் என நான் அறிவேன். இது எல்லாரையும் சூடாக வைத்திருக்கும். நல்லதா? கொஞ்சம் சூடான தேநீர். சீக்கிரம் குடிச்சுக்கோ. இது உன்னை குளிரலச்சி விடும். வா, என்ன ஒரு வேலை செய்யற அண்ணா? மிக்க நன்றி. நல்லது, நம்ம பசங்க திரும்பினாங்க. ஹே, உங்கள் முகங்கள். ஓ, என் கடவுள், நீங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். நாம் நகர வேண்டும். ஓ, உண்மையில் நீ எங்கு போகிறாய்? மற்றும் அந்த திருடர்கள் எங்கே? அது என்ன விஷயம்? நீ இங்கு எப்படி வந்தா? நான் உன்னை கைது செய்கிறேன். உன்னை காது கொடுப்பேன். வரவேற்கிறேன் என் பெரும் பெரு. நிஜ வாழ்க்கையை போல சாக்லேட் நடிக்கும் புதிய விளையாட்டு நமக்கு உள்ளது. மைக் ஏற்கனவே துவங்கிவிட்டார். அவர் முகத்தை நிரப்பி விட்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மைக் மற்றும் செல்சியா வெற்றிக்காக எதற்கும் தயாராக உள்ளனர். முதல் உணவு பரிமாறப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு மூளை. இது ஒரு சிறிய மினி மூளை. எனவே இது நிச்சயமாக சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டுபிடிக்க ஒரே வழி. மைக், இங்கேதான் நீ வருகிறாய். அவர் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அதை கடித்து பாருங்கள்.
என்னோட சர்ச்சல ஸ்மார்ட் ஷூட் சூடுதல் மூளையை உட்கொண்டதால் மைக்கியின் அறிவு திறன் உயர்ந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் நண்பா. இன்னொரு குறிப்பும் தீங்கில்லை. அப்படியா? இல்ல, உண்மையான மூளை என்ன ஒரு கனவு. நான் அதை சாப்பிட மாட்டேன். $1 மில்லியன் கூட இல்ல. ஆம், பயப்பட வேண்டாம் செல்சியா. இந்த சவாலுக்கு நீ ஒப்புக்கொண்டாய். தெளிவாக சொன்னால் அது ஒரு காலிஃப்ளவர் தலை. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவும் இல்லை. நீ ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஓ, French's ஸ்டெவம் இனிமையானது. அதுதான் நட்பு. செல்சியா அண்ட் இஸ் மைக் ஷிம்ட சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன காஸ்டிங் இருக்குதுங்கிறத பார்க்க ஆவலோட இருக்கிறாங்க. ஓ, அவ சாக்லேட் குத்துச்சண்டை கையுறைகள் தானா? அது புதுசு. இப்போது ஒரே விருப்பம், ஒரு கையால் பாக்ஸ் செய்வதே. மாஸ்டர் மைக்கிடம் குத்துச்சண்டை கையுறைகள் உள்ளன. அவை ரொம்பவும் அழகா உள்ளன. உங்க பின்புற கண்ணாடியில் தொங்கவிட ஒரு சிறிய பொம்மை போல. நீங்களோட ஒரு உண்மையான தொழில்முறை குத்துச்சண்டையாளர் என்றார். 5ஆம் வகுப்பில் மற்ற சில குழந்தைகளுடன் சண்டையிடுவது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. அடாடா, இது சோ நாக்கவுட் அட்டியாக இனிப்பான ஆறுதல் வைட் மைக் அதை for சேவல பகிர்வஷ்லை. இன்னைக்கு எல்லாமே சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். பட்ஷெக் லிப்ஸ்டிக் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மைக் விரைவா புரிந்து கொள்றார். இல்ல, அதை சாப்பிட முடியாது. பட்ஷ் தான் அதை பயன்படுத்துறதுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எவ்வளவு நேரம் அந்த பெரிய சாக்லேட் செல்சியாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லது அவள் அதை ஒரே அமர்வில் முழுவதும் சாப்பிடுவாளா? எவ்வளவு நல்ல விளையாட்டு வீரர் எங்கள் மிக்கி. மேலும் அழகாகவும் இருக்கிறார். அது தேவையற்றது. ஆனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. செல்சியா அப்படிப்பட்ட சிறிய தந்திரங்களை சமாளிக்க முடியும். இப்ப மைக்கு ஒரு ஷமர்ஸ் உங்க ஃபேஸ் ஹட் பண்ற. நீ ரொம்ப அழகா இருக்க மைக்கி. அது உனக்கு ரொம்ப பொருத்தமான நிறம். உண்மையில உங்க கண்களை வெளிப்படுத்துகிறது. ஏய், என் தட்டில் முழு மீன் இருக்கிறது. அத பிடி. அது மீன் வாசனை போல இல்லை. அதனால் இந்த குழந்தைய சாக்லேட் சதுரமாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கு சேர்த்து சாய் அல்லது காஃபி யாராவது கொண்டு வாருங்கள் தயவு செய்து. நான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறேன். என் சிறிய சாக்லேட் மீனோட பெரிய மீன் இருக்கிறது. உடனே அதை திருப்பி கொடு. Celsius and Charlie Horton, Watchin Powers, Mindling to the Palace were not. வாவ், இவர்கள் இருவரும் பல இனிப்புகளை சாப்பிட்ட பிறகு உண்மையான உணவை மிஸ் செய்து விட்டார்கள் போல. பானங்கள் இல்ல, ஸ்டார்டர்கள் இல்லை மற்றும் பக்க உணவுகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இது எனக்கு பிடிக்கலை என்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உப்பான உணவுகளை விரும்புகிறார்கள் போலிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பெண்கள் முதலில். செல்சியா ஒரு பார்வை ஈடு. பழைய சாசேஜ் வாசனை கொண்ட ஒரு பயன்படுத்தப்பட்ட காலனி. Tichilas Trefrats, but and விசிங்கில் ஒரு பாப்படுத்து இது நான் ஸ்டான் கிராக் ஆப்டேன்ஸ் ஒரு மோசமான் நகைச்சுவேன். நல்ல முயற்சி, பறக்குது ஒரு பெரிய தோல்வி. அவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்க வேண்டாம். நாமெல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறோம். ஏன் அவன் செல்சியாவை மூடியை திறக்க விட விரும்பவில்லை?
அல்ல உங்கள யாரும் இதுக்கு முன் சாக்ஸ் சாப்பிட்டதில்லை அப்படின்னா வெயிட் பண்ண தம்ம நேரம். நன்றி மைக். உண்மையான காலனியை மேசையில் வைக்கல, சாக்லேட் லோஃபர் மட்டுமே உள்ளது. செல்சியா குதிக்கிட்டு இருக்கிறார், அது சரியானது. அடிப்பகுதி கிழிந்தும் கடினமாகவும் இருக்கும், ஆனால் மேல் பகுதியை கடைசியாக சேமிக்க வேண்டும், அது சிறந்த பகுதி. மிஸ்டர் மைக்கி நாக்கின் ஒரு லிக்கும் மீதமில்லை. மன்னிக்கவும் நண்பா. சரி கேளுங்க, நீங்க உண்மையில் அதை சாப்பிட வேண்டுமா? இது தங்க கட்டி ஆகும், அந்த வகையான புலியோன் அல்ல. அல்லது இது சாதாரண சாக்லேட் அல்ல. இரண்டாவது தான், இதுல சந்தேகம் இல்லை. ஒரு பக்கம் இது தங்கமல்ல என்பது வருத்தமா இருக்குது, ஆனா மறுபக்கம் இது ரொம்ப சுவையா இருக்குது, அதனால அது ஒரு நல்ல விஷயம். நிறுத்த நிறுத்த நிறுத்த. அப்படின்னா மைக் என்ன வச்சிருக்கிறார்? உண்மையிலேயே முழுவதும் இவர்கள் முழுமையான அதிர்ச்சியில் உள்ளனர் மற்றும் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இந்த எதிர்பாராத வருமானத்திற்காக அவர்களை வாழ்த்த வேண்டும். சரி, நாங்கள் அனைவரும் ஒன்றாக எப்படி இருக்கிறோம்? அருமை இல்லையா? இப்போது தவிர்க்க முடியாதது அவர்கள் செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்க சண்டை. யார் அதிகமாக சாமர்த்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே தங்கம் கிடைக்கும். கடினமான நிலை செல்ஸ். அத போட்டு பாரு சீக்கிரம், அது உனக்கு பொருந்தலாம். அவளுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல. உண்மையில எனக்கும் அதுல உடன்பாடே. சாக்லேட் பம்ப் கற்பனை கதை அல்ல, நான் ஒரு இளவரசன் அல்ல. இழந்ததுன்னு கண்டுபிடிக்க நான் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். ஆமாம், நானும் ஒரு இளவரசி அல்ல, ஆனால் அதற்காக நீ எனக்கு முதல் கடியை வழங்க முடியாதது அல்ல. சாக்லேட் வந்துவிட்டால் மைக் உடைய ஒழுக்கமும் மரியாதையும் எல்லாம் மறந்து சர்க்கரை உச்சத்தில் ஓடிவிடுகிறார். வாவ், அது என் நண்பரே, ஒரு அரிய பொருள், ஒரு பழைய மாடல். நம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் நினைவில் கொள்ளக்கூடிய கேமரா. நிச்சயமா சலட்ஸ் பண்ணதுன்னு எனக்கு ஆச்சரியம். இப்படி பண்ணல மைக். இதை சீரியஸா எடுத்துக்கொண்டால் பழமையான ஸ்பின் மற்றும் எல்லாற்றையும் கொண்டு இது ஒரு அற்புதமான புகைப்பட ஷூட் ஆகும். இருந்தாலும் மோசமா இல்ல. மற்றொரு தட்டுல சாக்லேட் கேமராவை செல்சியா மற்றும் மைக் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஓ, ரொமான்டிக். வாவ், இது ரொமான்டிக். பிள்ளைல பெட்டியின் பில்ஃபிங்கர். அதிகமான முடிவடைவோம். அது அழகா இல்லையா? இந்த இரண்டு மலர்களைப் போல ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாக. அது காதல் இல்லை என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. நான் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன். இதைவிட இனிமையானது எதுவும் இருக்க முடியுமா? ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள்.
ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைச்சு மதிப்பிட்டார் போல. அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்த சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம்! இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது! சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ இல்ல இல்ல இல்ல, அவள் வாசபி சாப்பிடுகிறாள்.
நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்க நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது, அன்னின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அன்னின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்து விட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விட மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி, உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை, இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அண்ணே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அண்ணே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அண்ணே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக். என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு. வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அண்ணே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வித்தியாசமாக இருப்பது எப்போதும் எளிதல்ல. பள்ளியில் உன்னை புரிந்து கொள்ளும் ஒரு நண்பன் இருந்தாலும் மற்றவர்கள் அதை செய்யாமல் இருக்கலாம். நகைச்சுவை உணர்வு மற்றும் நண்பர்களின் ஆதரவு எப்போதும் உங்களுக்கு உதவும்.
நாம் ஜோயை அறிவோம். நமது ஜாம்பி பெண் அவள் படிப்பதையும் நண்பர்களுடன் இருப்பதையும் அவளது சிறிய ஜாம்பி கிண்டல்களை செய்வதையும் விரும்புகிறாள். ஒரு சுண்ணாம்பு குச்சியை எடுத்து அதை செதுக்க ஏதாவது, உதாரணமாக ஒரு கத்தி அல்லது நகத்தூக்கி எடுக்கவும். சுண்ணாம்பு குச்சியை எலும்பு வடிவத்தில் கவனமாக செதுக்க முயற்சிக்கவும். தூசியை துடைத்து தயாராகுங்கள். இதோ முதல் பலி, நத்தாலி, வகுப்பு தோழி. இது என்ன? ஒரு எலும்பா? ஆனால் இது எங்கிருந்து வந்தது? நான் ஒரு பல்லை உடைத்திருக்கலாம். அதனால்தான் குட்டி, நான் மிருதுவான உணவுகளை விரும்புகிறேன், உன் வாழைப்பழம் போல. கிரா வகுப்பில் புதியவர் மற்றும் இன்னும் ஜோய்க்கு பழக முடியவில்லை. கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அதிகமாக உதவியாக இருந்து குறைந்தபட்சம் புதிய நண்பர்களை உருவாக்க முயற்சிப்பதற்கு பதிலாக கிரா தனது நேரத்தையும் ஆற்றலையும் ஆசிரியர்களுக்கு கூட புரியாத விஷயங்களை செய்ய வீணடிக்கிறார். மற்றவர்களை தொடர்ந்து மதிப்பீடு செய்வதற்கு பதிலாக அவள் தன்னைத்தானே கேள்வி கேட்க வேண்டும். மீள்பார்வை. ஓய்வெடுக்க நேரமா அல்லது இன்னொரு கிண்டலுக்கான நேரமா? 1, 2, 3. ஏய், பெண்களா? சோம்பி சோய் உலகத்தை மற்றவர்களை விட கொஞ்சம் மாறுபட்ட முறையில் பார்க்கிறாள் மற்றும் நிச்சயமாக மற்றவர்களை விட மாறுபட்ட முறையில் கிண்டல் செய்கிறாள். அவள் செய்யும் எல்லா கிண்டல்களும் சோம்பியாக இருப்பதை பற்றியவையாக இருந்தால் என்ன பிரச்சனை? நம்மை நாம் இருப்பதற்காக ஏற்றுக்கொள்வதற்காகவே நண்பர்கள் இருக்கிறார்களே தவிர வேறெதற்காக? பெண் தனது பப்ளி விருப்பத்தை மட்டும் பூர்த்தி செய்ய விரும்புகிறான். என்ன தவறு நடக்க முடியும்? கவனமாக இரு பெண். உன்னை திரும்பி பார்க்கக்கூடியதை எப்போதும் கவனிக்க வேண்டும். ஜெஸ் மற்றும் நத்தாலி வீட்டிற்கு திரும்ப தயாராக உள்ளனர். பள்ளி அலமாரிகள் எப்போதும் பொருட்களால் நிரம்பியிருக்கும். ஆனால் ஒரு ஜாம்பி இது நெஞ்சு துடிக்க வைக்கும். அல்லது சோய் கொஞ்சம் தனியாக இருக்கவே விரும்பியிருக்கலாம். பெண் தனது நண்பர் ஜாம்பியை ஆச்சரியப்படுத்த ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்க விரும்புகிறார். ஒருவேளை ஒரு மாயாஜாலம். பாருங்கள் ஜோ, இப்போது அதை பார்க்கிறீர்களா? இப்போ அதை பார்க்க முடியாது, அது மறைஞ்சிடுறது. இப்போ திரும்பிட்டுச்சு. ஜோய்க்கு மாயாஜாலம் பிடிச்சது. ஆனா அவ ஏதோ திட்டமிடுறா போல. அல்லது அவளுக்கு பசிக்குமோ? இல்லை இல்லை, காத்திரு. இது ஒரு மந்திரம் மட்டுமே. பாரு. ஓப் ஓப். விரல் இன்னும் இங்கேயே இருக்கிறது, கையும் கூட. மோசமான காமெடி. கெட்டவன் பெண். மற்றும் கீரா இன்னும் சோயின் இருப்புக்கு பழக முடியவில்லை. அவள் நடந்து கொள்வது அவளை உண்மையிலேயே பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. அவர்கள் விரைவில் நண்பர்களாகி பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள் என்று தோன்றவில்லை. அப்படியா? அது அவளுக்கே இழப்பு. சோயின் பரிசுகள் முற்றிலும் பாதிப்பற்றவை. இந்த கிண்டல் இதய நோயாளிகளுக்கு அல்ல. வணக்கம். ஒரு ஜாம்பியின் நண்பராக இருப்பவருக்கு எப்போதும் பச்சை நிறமான ஒழுங்கற்ற சளி ஒரு நல்ல பகுதி கிடைக்கும் என்பதை தெரியும். ஒரு காகிதத்தை எடுத்து ஒரு முள் குத்தி பயன்படுத்தி அதன் விளிம்புகளை வரையவும் மற்றும் விளிம்புகளில் பற்களை வரையவும். இப்போது பற்களை வெட்டியெடு மற்றும் அவற்றை ஸ்பில்லேட்டரின் மீது ஒட்டவும். சிவப்பாக வண்ணமிடவும். மற்றொரு பலியாடையை காத்திருக்கிறோம். என் ஸ்பில்லேட்டர் எங்கே போயிற்று? பேன், நீ உன்னுடையதை எனக்கு கொடுக்கிறாயா? நிச்சயமாக ஜெசிகா, உனக்காக எல்லாம். எவ்வளவு அருவருப்பு.
இது யாரோட பல் செட்? ஜெஸ், இது ஒரு ஸ்பில்லடர். ஆனா பயப்படாத, இது கடிக்காது. இது ஒரு அழகான பெண்ணை பார்த்தா சிரிக்காம இருக்க முடியாது. அடுத்த முறை செய்கிறோம் கிண்டலுக்கு நமக்கு ஒரு கட்டு, ஆணிகள் மற்றும் ஒரு சிவப்பு மார்க்கர் தேவை. பிளேயரால் ஆணிய பாதியாக வெட்டி கட்டை நன்றாக இறுக்கி விரலை சுற்றி கட்டு. கிரேசில் களிமண் பூசி அது உலர விடுவோம். இரத்தக்கரைகளை வரையவும் மற்றும் பாதியாக வெட்டிய நகங்களை அதில் நுழைக்கவும். உன்னை காயப்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக்கொள். நன்றாக வந்துவிட்டது. இந்த முறை ஜாய் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வாள். ஐயோ என் விரல். சரி, ஜாய் எளிதில் பயப்படுவதில்லை போல் இருக்கிறது. மேலும் அவளுக்கு எப்போதும் உனக்காக ஏதோ ஒன்று இருக்கும். எனவே எப்போதும் கவனமாக இரு. இது உங்கள் நண்பர்களை பயமுறுத்த ஒரு பாதுகாப்பான வழி. கொஞ்சம் நீரில் சிவப்பு வண்ணம் ஊற்று. அதில் ஒரு காலிஃப்ளவர் மூழ்கடிக்கவும். இங்கே என்ன இருக்கிறது? ஒரு சுவையான மூளை. ஏய் நண்பர்களே, என் மதிய உணவை சாப்பிட விரும்புகிறீர்களா? நான் தனியாக செய்தேன். இது ஒரு குடும்ப சமையல் முறை. எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என எனக்கு தெரியாது, ஆனால் உன் நெருங்கிய நண்பன் இந்த கிண்டலுக்கு பித்து பிடித்து விடுவான். ஹே ஜாய், உனக்காக இன்னொரு மாயம் இருக்கிறது. என் மாய விரல்களை பாரு. வாவ், அருமை. எப்படி செய்கிறாய்? மந்திரம். நான் முயற்சிக்க விரும்புகிறேன். நில், விரலை பிரிக்க தேவையில்லை. இது ஒரு மந்திரம், பாருங்கள். விரலை மடக்கு. நகத்தை பயன்படுத்தி அவற்றை சுட்டு விரலின் பின்னால் மறைக்கவும். புரிந்ததா? இது அழகாக இருந்தது. இந்த பையில் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதை அலமாரியில் வைக்க வேண்டும். ஓ சோய், உனக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்லாதே. சரி, அப்போ நாம் வேற எதையாவது செய்வோம். சந்தாம் ஜத் போலீட்டாருடன் கிண்டலும் பண்றோம் என்று பார்ப்போம். மாணவர்களே, இப்போது உங்கள் உடன் வரைந்து பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு மேலும் சுவாரஸ்யமாக செய்ய நாங்கள் வரைப்போம். சிறந்த ஓவியம் பரிசாக கிடைக்கும். இந்த முறை ஒரு அதிசயமான ரோபோட். உங்களுக்கு பிடிக்குமா? அருமை பெண்களே. எனக்கு ரோபோட்களில் விருப்பமில்லை. இதை பார்க்க நான் மகிழ்கிறேன். நான் இப்போது துவங்கலாமா? நான் எல்லாவற்றையும் வரைவேன். அதுவே அனைத்தும் இல்லை. இது ரேடியோ ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இது என்ன செய்ய முடியும் என்பதை நான் காண்பிக்க முடியும். ஓ இல்ல, அது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, அதை நிறுத்த என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை. அங்கே பியூ, எல்லோரும் சரியாக இருக்கிறீர்களா? அச்சு, மறுபடியும் சரி. அப்போது இந்த ரோபோ எல்லாவற்றையும் ஒளிர்க்கும் முன் வரைவதை தொடங்குவோம். தொடங்குங்கள் பொண்ணுங்க. கோர்ஸ், நான் இப்போதே மிக கூல் ரோபோவை உருவாக்கப் போகிறேன். முத்துக்கள் கொண்டு நான் இதுவரை வரைந்ததில்லை. இது வேஷ்மமாக இருக்கும். முழு செயல்முறை மோசைக்கை நினைவூட்டுகிறது. இது பொழுதுபோக்கு போல இருக்கும். இதையும் அதையும் செய்யலாம். ஆஹா, நான் ஏற்கனவே சீற்றமடைந்து விட்டேன். ஆனால் நான் இப்போது கைவிட முடியாது, ஏனெனில் இந்த ரோபோட் எனக்கு தேவை. நான் எல்லாவற்றையும் செய்வேன். அருமை, எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது சில தண்ணீர் சேர்க்கிறேன். அப்போது முத்துக்கள் ஒன்றாக பற்றிக் கொள்கின்றன. என்ன? ஆஹா, நான்சி ஒரு அருமையான வரைப்பை கொண்டிருக்கிறார். இது ஒரு அருமையான புதிய யோசனை எனக்கு வந்துட்டது. அவளோட நீரை அனுகூலிக்கிறேன். அவள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவாள். ஓ, நான் முடித்து விட்டேன். இப்போது நீர். நீர்? ஓ இல்லை, என்னுடைய அற்புதமான ஓவியம் கெடுக்கப்பட்டது. ஓ அண்ணி, நீ இதை செய்தாய். இல்ல, அது வேடிக்கையா இருக்குது. இந்த ரோபோவில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் அது நகைச்சுவையானது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது போதும்.
இங்கே அவனது காலணிகள் உள்ளன. இப்போது கொஞ்சம் தண்ணீர். சரி, யாரு கிடைக்கிறது பார்ப்போம். இது மசாலா. எதிர்த்து போராடு ரோபோட். அட பெண்களே, உங்க நேரம் முடிந்தது. நீங்க என்ன செய்தீங்க என்பதை காட்டுங்க. சரி, இப்போது உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இது என் ரோபோட். நல்லதுதானே வந்துச்சு இல்லையா? இல்ல, இது வளைந்து போயிருக்கிறது. அடுத்தது நான்சி. உன்னால் என்ன? எனக்கு காண்பி. ஓ, அது பயங்கரமாக உள்ளது. ஜில், நீ என்ன செய்த? எனக்கு காட்டு. வாவ், உன் 2 அழகா வந்துள்ளது. எனக்கு பிடிச்சது. நீ நிச்சயமா வெற்றி பெற்ற. நீ ரோபோட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே சொல்றீங்களா? நான் என்ன செய்ய வேண்டும் இந்த ரோபோட்டோட? இது சுவாரஸ்யமாக உள்ளது. இதை பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த பொத்தானை அழுத்துகிறேன். ஓ, இது மிக குளமாக கூடுகிறது. பாருங்கள், நான் ஒரு ரோபோட்டை போல நடனமாடுகிறேன். என்ன டேப் கொண்டு வரைது? நீங்கள் ஸ்காட்ச் டேப் பயன்படுத்தி ஒரு டோனட் மலை வரைய வேண்டும். இத பாருங்கள், உங்களுக்கு மட்டும் ஒரு மொத்த மலை. நான் டைமர் அமைக்கும் போது கற்பனைஞராகுங்கள். ஸ்காட்ச் டேப் சுவாரஸ்யமாக உள்ளது. எனக்கு டோனட் மிகவும் பிடிக்கும். அதை நான் தொடங்கலாம். நான் இங்கே மற்றும் இங்கே சில டேப்பை ஒட்டுவேன். சரி, இது கொஞ்சம் வேலை செய்கிறது. நல்லது. உண்மையான டோனட் போல நிறம் கொண்ட சிறிய துண்டுகளை ஒட்டுவது மாத்திரம் இருக்கிறது. நீ என்ன நினைக்கிறாய்? அருமை. அம்மா, இல்லை, அது மிகவும் வளைந்து காணப்படுகிறது. ஆனால் இது சரியாகும். நான் இதை மிகவும் அழகாக ஆக்கும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நான் ஒரு கட்டிட வித்வானாக மாறலாம். எனக்கு கருவிகள் கொண்ட ஒரு பயணம் இடுப்பு பையில் உள்ளது. இது மிகவும் குளிர்ந்ததாக மாறும். முதல் உதவியாய் நாம் அனைத்தையும் அளவிட வேண்டும். ஒரு சரியான சுற்றுவட்டத்தை வரைந்து விடுங்கள். சரியாக வந்துவிட்டது. இப்போது சரியான அளவு ஸ்காட்ச் எடுப்பது நேரம். இப்போது எப்படி இருக்கு பெண்களே? அது அருமையாக தெரிகிறது. அது நிச்சயம். இப்போதே நமக்கு சிறிய கலர் ஸ்பிரிங்கிள்ஸ் மேலே ஒட்ட வேண்டும். ஓ, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது மிகவும் சரியாக அமைந்தது. நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரு யோசனை. எனக்கு ஏற்கனவே ஒரு அழகான வட்டமாக பிடிபட்ட பிங்க் ஸ்காட்ச் டேப் உண்டு. அதற்கு பிறகு அதற்கு நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்களை மேலே ஒட்டி விடுவேன். தவறாமல் ஆச்சு. ஓஃப், நேரம் முடிந்து விட்டதா? என்ன? ஆம், சரி. செய்ததை எனக்கு காட்ட நேரம். இது மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. நன்றாக. உன்னை பற்றியதில் என்ன? இது மிகவும் சிறப்பாக உள்ளது. சிர்ஜன அளவில். நான்சி, உன் முறை. ஓ, இது நான் பார்த்த மிகச்சிறந்த ஸ்கொட்சி டேப் வரைபடம். இது எனக்கு விரும்பத்தக்கதாக உள்ளது. நீ ஒரு மலைப்பெரு டோனட்களின் வெற்றியாளர். உண்மையிலேயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு டோனட்ஸ் மிகவும் பிடிக்கும். அவை உங்களில் நன்கு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும். நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், அனைத்தையும் எவ்வளவு சீக்கிரமாய் முடியுமோ அவ்வளவு செய்ய நான் இதிலிருந்து துவங்குகிறேன். நான் நெருங்க முடியாது. எனக்கு இவ்வளவு பிடிக்கும். என்ன? வா, நீங்களும் இதை கொள்ளலாம். ஓ, நன்றி நண்பா. இது அற்புதமாக சுவையானது. நல்லவா? என்ன? நீ முடியாது. வணக்கம். வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு டால்மேஷியன் குட்டி நாய் கொண்டு வந்தேன். அதை ஓரியோவுடன் வரைய வேண்டும். இது மிகவும் இனிமையானது. சரி, நீங்கள் தொடங்கலாம். நாங்கள் உங்களை காத்திருக்கிறோம். அட, ஓரியோ? உண்மையிலேயே? அதை கொண்டு என்ன செய்யலாம் என நினைக்க முடிவதில்லை. வாருங்கள், நாம் ஸ்காட்ச் டேப் கொண்டு செய்யலாம். நிச்சயமாக ஓரியோவுடனும் செய்யலாம். சிந்திப்பேன். இதுவரை எதுவும் நினைக்க முடியவில்லை. நான் முயற்சிக்கிறேன். இது வேலை செய்யவில்லை. என்ன விரும்பியது என்று நினைக்க வேண்டும். நமக்குன முருங்கை கதை சாப்பிடுவோம். அடடே, மிகவும் அருமை. நான் முழு குக்கியையும் சாப்பிட விரும்புகிறேன். எனக்கு இப்படி திரும்பி பார்க்காதே. ஆனி,
அது பைத்தியம். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஓரியோவை குக்கி மற்றும் பொரிகள் என பிரிக்கப் போகிறேன். பிரிக்கிறேன். வாவ், இதோ அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன். சரியாகவா? இந்த பகுதிக்கு நான் முடித்து விட்டேன். தொடர்வோம். 6 அழகான கிரீம். ஆனால் நாம் அதை பிறகு சாப்பிட முடியாது. நாம் வரைய வேண்டும். இங்கே நமது நாய். ஆச்சரியம். இப்போது நாங்கள் நேரடியாக ஓரியோ குக்கீஸுக்கு சென்று விடலாம். நான் அதை சிறு துண்டுகளாக உடைக்கிறேன். இதோ விவரங்கள். அருமையாக வந்தது. ஆஹா, இதை எப்படி செய்வது? சரி, எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. என்னுடைய கைப்பையில் அடிக்கடி ஒரு சுத்தாண்டி இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் அதை ஓரியோவை கிரிஞ்சாக உடைக்க அதுக்கு தான் தேவை. உடைக்கிறேன். ரொம்ப மசி ஆரமாந்து ஒரே ஓஸ் துகள்களாக மாறியதும் என் துளைகளைப் போல நாம் எல்லாத்தையும் காகிதத்தில் குவிக்கலாம். வரைவதை தொடங்குவோம். கண்கள், மூக்கு, வாய் மற்றும் பிற விவரங்கள் இங்கே. சரி, கிட்டத்தட்ட சிறப்பு. அண்ணி, நீ வரைக்கணும். வா. அவா, ஆம், அதுதான். நமக்கு நாய் ஓவியம் வரைவது தேவை அல்லவா? ஆனால் எப்படி? என்னுடைய பாக்கெட்டில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்ப்பேன். பார்ப்போம். இங்கே எவ்வளவு கழிவு யூஎன்டி. இவை என்னிடம் தேவையில்லை. ஒரு பிங் பாங் பந்து. இது என்ன? ஒரு முள். ஒரு யோசனை. ஒரு முள் உதவியுடன் ஒரியோவில் நேரடியாக ஓவியம் வரைய. அன்றைக்கில்லை, எனக்கு மிகவும் குறைவான நேரம் மட்டுமே உள்ளது. ஆனால் வேலை அதிகமாக உள்ளது. நான் முடிக்க வேண்டும். நான் முடிய வேண்டும். சில பொருத்துங்கள். ஆம், நான் இதை செய்தே விட்டேன். யூஹூ, நான் ஒரு சிறந்த நாயை பெற்றேன். நீங்க எவ்வளவு இனிமையானவர். நேரம் முடிஞ்சது. பாப்போம். ஜில். நபுஜி அண்ணையா, நான் சீட்டோ கூட ஓடாம் என்றாலும் காயின் நன்னாரோ என நேக்கட் வாட்ஸ் கேன கொண்ட பில்லோ டெர்மிகோ ஸ்டிச்மா ஃபோப் காப் காயின் தூ ஜிடி சிஸ்கரேல நக்கனை தோஷன் ஹோரேலா டாட்டி கதக்கின் கியோஸ்தில துரங்கன் சதுர் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்றதை நான் முற்றிலும் முன்னெப்போதும் பார்த்ததில்லை. உங்களுக்கே ஒரு டால்மேஷன் கிடைச்சிட்டு, அதை எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம் என் நண்பரே. நான் இப்போது உன் அம்மாவாக இருக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னை கிளாஸ் என்று அழைப்பேன். இது உன்னை பொருத்தம். நீ மிகவும் அழகானவனாக இருக்கிறாய். நான் அதை கூரையாக பூயிக்கும் போது கழுகின்றேன். இது போல ஒன்றை நான் கண்டு கொண்ட முதல் முறை. என்னவென்று எனக்கு உண்மையில தெரியாது. இதுவுமே உண்மை எளிது. நீங்கள் அதை கொண்டு மரத்தை எரிக்க வேண்டும். நீங்கள் அந்த அழகான கிரீடத்துக்காக போராடுவீர்கள். இது விசித்திரமான சிகப்பு வைரங்களுடன் அபாரமாக அழகானது. ஆம், நீங்கள் இதை விரும்புகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். இல்லை, எனக்கு அப்படியா? தொடங்குங்க. அழகாக இருக்கு. எனக்கு ஒரு முக்கடை வரைய வேண்டும். இது மிகவும் எளிது. அதனால இதை பொறிக்க போகிறேன். இங்கு சிவப்பு வைரங்களை வரைய மறக்க வேண்டாம். மோசமாக இல்லை, ஆனால் ஏதோ குறைவாக உள்ளது. அன்னை பற்றி என்ன? ஆஹா, மிக்க திறமையாக மெருகேற்ற செம்பாத்திரங்களை எங்கே கற்றுக்கொண்டாய்? அப்பாவுடன் திருப்பாட்டு பயிற்சியுடன் வருடத்திற்கு பிறகு நான் மரம் எரிமுதலில் ஒரு நிபுணர். இது மிகவும் அழகாக அமைந்துவிடும். எனக்கு ஒரு கிரீடம் தேவையில்லை. எனவே நான் எரிக்கப் போகிறேன். ஒரு அதிக அழகாக வந்திருக்கிறது. இதை பார்க்கிறீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது தாஜாவை விட குளிர்ச்சியானதும் அது பறக்கவும் முடியும். உன்னை தீனி கொட்டி விட்டது. ஏதான் வாசனை வரும். நான்சி, உன் வரைப்பு அழுகாது. அவி, நான் மோசமாய் காட்சி தருகிறேன். எனது வரைபடம் இப்போது சேதமடைந்துள்ளது. எல்லாம் சும்மா பயங்கரமாக உள்ளது. ஆன், நீ எனக்கு ஒரு அழகான கிரீடம் வரைந்து தர முடியுமா? தயவு செய்து. நான் யோசித்து பார்ப்பேன். சரி, ஆனால் நீ வருட முடிவுக்கு வர எனக்கு வீட்டு பாடம் செய்து தர வேண்டும். நாம் ஒன்றை மிகவும் அழகாக செய்ய முயற்போம்.
எனக்கு அதிக நேரம் இல்லை, எனவே இதை செய்ய முடியும் என நம்புகிறேன். விவரங்கள், அருமை, எல்லாம் தயாராக உள்ளது. உனக்கு என்ன தோன்றுகிறது? உனக்கு இது பிடிக்குமா? ஆஹா, இந்த வைரங்கள் அவை கண்களை பறிக்கின்றன. ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. பார்ப்போம். நான்சி, எதுவும் இல்லை. மோசமான மதிப்பீடு. ஜில், உன்னால் என்ன? உன்னுடைய படம் மிகவும் எளிதானது. அது போதாது. அடுத்ததற்கு செல்கிறோம். அன்னி, நீ உன்னை கவிதையாக காட்டியிருக்கிறாய். ஓ மை காஷ், உன் வரைபடம் மிகவும் அழகாக இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு கிரீடு பெற தகுதி உள்ளவள் நீ. இல்ல 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 இல்ல, நான் அதை வேண்டாம். கிரீடத்தை எடு, வா. உன் பரிசை விரும்பலையா? சரி, நான் அதை என் மீது போடுகிறேன். ஓ மேரி நாட்டு, நீ இப்போது இன்னும் அழகாக உள்ளாய். இது மோசம். என்ன? ஏதோ தவறு. ஏன் ட்ராக் சூட் எங்கே? நான் இந்த மோசமான உடையை ஏன் அணிந்திருக்கிறேன்? ஓ இல்லை, என்னை நோக்காதீர்கள். உங்கள் கிரீடம் எனக்கு தேவையில்லை. நான்சியை எடுத்துக்கொள். இது எனக்கு பொருந்துகிறதா? இல்லை, இது எனக்கு மேலானது. நானே போட்டு பார்க்கிறேன். பாருங்கள், நானே உலகின் அழகான பெண். அதிசயம். மிகவும் விசித்திரம். வாஜ், அருமை. நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம். டெப்ஸ் மற்றும் க்ளோஸ் முதலில் திறக்கிறோம். ஓ, இது ஒரு இளஞ்சிவப்பு கரடி. அது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ வீடா என்ன செய்ற? நான் அதை துண்டாக வெட்டுகிறேன். அருமை, முடிஞ்சது. அரே, எனக்கு ஒரு சுவாசம் கொடு. ஒரு துண்டு. முடியாது, கற்பனை பண்ணிக்கொள்று. சரி, நான் என் கிளாஷை திறக்கிறேன். இது பிங்க் நூடுல்ஸ். அது ரொம்ப சுவையானது. எனக்கு சிறந்த சாப்பாட்டு குச்சிகளும் உள்ளன. வாங்க சாப்பிடலாம். ருசிகரமாக இருக்கிறது. எவ்வளவு மனிதத்தனமாக உண்கிறாள். அட, அதனது மிளகா? இல்லை 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 இல்லை, அதை நம்ப முடியாது. நிறைய மிளகாய் இருக்கிறது. இது மிகவும் சூடாக இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ இல்லை இல்லை, நாங்கள் உடனே நிலைமையை காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் அவளிடத்தை எரித்து விடுவாள். வாங்க, இங்கு என்ன நடந்தது? என்னை என் கரடி எப்படி ஆயிருக்கு? அது ஒரு மிகவும் மோசமான நீர் தொட்டி போன்ற தேயிலை பாத்திரமாக மாறிவிட்டது. மன்னிக்கவும், நான் விரும்பவில்லை. டெப்ஸ் முதலில் திறந்தார். ஓ இல்லை 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 இல்லை, அவை பயங்கரமான உருளைகள். நான் இன்னும் அதிர்ஷ்டமில்லாதவராக இருக்கிறேன். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அது அருமை. இதை பார் மற்றும் மணமுடி. நீ என்ன நினைக்கிற? இப்பயாவது அற்புதமான சுவையை அனுபவி. அட, நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா லிலி? தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுறேன். என்ன? இல்ல, நிச்சயமாக இல்ல. போய் உன் கூட்டல்களை சாப்பிட்டு வா. இல்ல, அந்த கேவலமான புழுக்கள் வேண்டாம். ஸ்பூனை பிடி. வீடா, சாப்பிடு. அவை எவ்வளவு அருவருப்பாக உள்ளன. ஓ இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசமாக உள்ளது. உண்மையாக சொன்னால் உங்களை பார்த்து அவ்வளவாக துன்பமாகவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பந்துகளை பாலில் சேர்த்தால் அதன் சுவை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வாவ், என்ன அற்புதமான யோசனை லில்லி. இது மிக மிக சுவையானது. சிறிதளவுதான் ருசிக்க வேண்டுமாக இருந்தது. தயவு செய்து, நான் உன்னிடம் சொன்னேன் இல்லை. ஆஹா, நீ ஹீலி கொடூரமானவன். ஆனா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன் புழுக்களுடன் கூடிய காக்டெயில் பிடிக்குமா என பாருங்கள். அவளின் வெளிப்பாட்டை காத்திருக்க முடியாது. என்ன ஒரு அசம்பாவிதமான ருசி. என்ன புழுக்கள்? இது எப்படி இங்க வந்தது? இத பார்ப்போம். விதா, உன் புழுக்களை திரும்ப எடு. இல்லை, அதை
செய்யாதே லில்லி. அப்பா, என்ன ஒரு கனவு காட்சியாம். மேயாசமான புழுக்கள். இதையே நீ தகுதியானவன். விதா, உன் கலையாய் களை. இது எவ்வளவு அருவருப்பானது. டெப்ஸ் முதலில் ஓபனிங் செய்தார். ஓ, இது அற்புதமாக உள்ளது. உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய சிறிய லாலிபாபை இதில் வைப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை விரும்புகிறேன். லில்லி, நீ ஒரு சுட்டி மகள் பையன் மாதிரியே இருக்கின்றாய். நீ உன் க்ளோஸ திறக்கணும். வீடா, நான் ஹப்பா பப்பா வாங்கினேன். ஆமாம். நான் உலகத்தில் மிகவும் ருசியான பப்ளிக் கம்மை சாப்பிட போகிறேன். இது மிகவும் நீண்டது. வீடாவின் கம்மின் இறுதியில் என்ன இருக்கிறது? மிகவும் நல்லது. என்ன? அது என்ன? இங்கு இப்போது போகிறோம். ஏமா போச்சு? மன்னிக்கவும் லிலி, நான் அதை நினைக்கவில்லை. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு நல்லது கொடு. அதுவே ஆம், இப்படி. இனி வேண்டாம் குழந்தை. கல், காகிதம், கத்தி. 1, 2, 3. நான் வென்றேன். பிங்க் பாண்டா, இது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒன்றை பாருங்கள். என்னிடம் என்ன அழகிய கண்ணாடிகள் உள்ளன. அற்புதம். இதை முயற்சிப்போம். பாண்டா என்னுடைய கண்ணாடிகளின் வழியாக ஓடுகிறது. வீடா, நான் அதை முயற்சி செய்யலாமா? இல்லையே. உன் கிளாஷை திறந்து பாரு. ஆகா, அது ஒரு நண்டு. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டது. வாருங்கள் நண்டு, எனக்கு உதவுங்கள். தயாரா? பழு போ. அது பிரமாதமாக இருந்தது. ஏய், என்னது? நாங்கள் எப்படித்தான் பாண்டா முடிந்து விட்டது? நீ என்ன செய்தாய் லில்லி? அதை நினைவில் வைக்கிறேன். இப்போது உன் நடுக்கை சாப்பிடு. அவன் என் மூக்கை மிதித்தான். அஃப்கா, நான் யோசிக்க வேண்டும். ஓ, நான் சிலதை தயாரித்திருக்கிறேன். ஏதோ அதைத்தான் செய்கிறாளா? அது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்ன வச்சிருக்கிறேன் பாருங்க. லில்லி, அதுவும் பிளாஸ்டிக் தான். மற்றும் இது இல்ல லில்லி, அது இல்ல. ஓ, இது உண்மையாகவே வலிக்கிறது. சரி, என்ன? என்னை உதவுவதற்கு வேறு ஏதாவது உள்ளது. உண்மையான சமையல். சரி, நம்ம போய் நண்டு வேட்டையாடலாம். ஆமா, நன்றாக. என்ன நடக்குதோ பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரியும். இது விசித்திரமாக தோன்றுகிறது. அட, ஆனால் இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு வேண்டுமா? இல்ல. இது வேண்டாம், நன்றி. முதலில் என்னை தேர்ந்தெடுக்கவும். யோ, அது மிகவும் அழகானது. ஆனால் எப்படி நான் ஒரு இனிப்பு கொண்டு வருவது? நீ ஒரு நாணயத்தை அதில் போட வேண்டும் லிலி. அப்படியே நிர்வாகம். என் கைவைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இது காலியாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் நான் எனது பெரிய சூப்பாவை அனுபவிக்க போகிறேன். என்ன? அதுல என்ன உள்ளது? ஓ மை பாண்டகோ, இது இருக்க முடியாது. அதுல இன்னும் நிறைய லாலிபாப் உள்ளது. உனக்கு லாலிபாப் வேணுமா லில்லி? உனக்கு ஆசை. அதை செய்யாமல் வைத்துக்கொள். எவ்வளவு சுவையானது. என்ன? அவள் அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாளா? ஓ, அது மிகவும் சிறந்தது. நீங்கள் அவற்றை மீண்டும் எவ்வாறு வெளியே பெறுகிறீர்கள்? அதை நான் உதவுகிறேன். ஆம், நான் அதை செய்தேன். ஐயோ, எனது சொந்த சுபாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன இருக்கிறது? நாணயங்கள். அருமை. அதுதான் எனக்கு தேவையானது. ஏய், கை நிறுத்து. அது எனது. ஆனால் நான் தருவேன் எனது நாணயங்களை. நீ என் மேற்கு சரக்குகளை தருவானால் சரி, அப்படின்னா எடுத்து வை. சிறப்பு. போவேயாம். நான் இறுதியாக இந்த அழகான இளஞ்சிவப்பு பந்துகளை முயற்சிக்க போகிறேன். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை.
ஏய், அவள் அதையெல்லாம் சாப்பிட போகிறாள். ஆம், மன்னிக்கவும், எனக்கு கவனிக்கவில்லை. அவ்வாறே லில்லி, எனக்கு அது நினைவிருக்கிறது. வாவ், என்ன ஒரு பெரிய குமிழ்! என்னது? ஹூ, என் இனிய பழிவாங்குதலோடே போச்சு. ஓ இல்லை, என்ன செய்தாய்? நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. எங்கள் சவால்களை பிறகு பிடித்திருந்த. இது ஒரு கஃபேவில் உட்கார்ந்து இருப்பதை காட்டிலும் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெக்கி டபுள் சீஸ் பர்கரை பெற்றார், ஆனால் ப்ராட் பெரிய வெற்றியாளராக உள்ளார். எத்தனை பெட்டிகள் உள்ளன என்று நீங்களே எண்ண முடியுமா? ஏய், உன் முகத்தை சுளிக்காதே. மேகி, சாதாரண பர்கர் எதுவும் இல்லாததை விட நல்லது. ஓ, ஆனாலும் அவள் மிகவும் கவலைப்பட்டு அவளது பசியை இழந்து விட்டாள். எப்படி அப்படின்னு பெக்கி அறிவாள். பர்கரை தாக்க தயாராக இருக்கிறார். உங்கள் வாயில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பர்கர் இருக்கும்போது உலகில் எந்த கவலையும் இருக்க முடியாது. ஜப்பானிய உணவு அவற்றை உங்களுக்கு என்ன தோணுகுது? யாருக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது அட்டைகள் வந்து தீர்மானிக்கின்றன. பெக்கி ஒரு அடியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10 பிராடுக்கு மற்றும் ஒரு பெரிய 100 மேக்கிக்கு. பெக்கி அவளுக்கு குறைவாவே இருக்கு. நீ ப்ராட் அவளோட மகிழ்ச்சியுடைய மாற்றிக்கொள்வான். அந்த ஆண் மீனை வெறுக்கிறான். ஓ இல்லை மேகி, அது உனக்கு பிடிக்கிறதா? அல்லது நீங்களும் கடல் உணவுகளை விரும்பாதவரா? பெக்கி அதை உங்களிடமிருந்து மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்வாள். அது ருசியாக இருக்கிறது. மற்ற இருவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெக்கி அதை விரும்புவாள் என்று அவர்கள் நம்ப முடியவில்லை. இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. அதை பழைய கல்லூரி முயற்சியாக செய்தார், ஆனால் அது அவனுக்கு பொருந்தவில்லை. ஐயோ, பெக்கி உதவ தயாராக இருக்கிறார். அப்படியே சரி மேகி, நீயே தொடங்கு. உனக்கு கடந்து செல்ல ஒரு மலை போன்ற அரிசி இருக்கிறது. நீங்க பசிக்கிறீங்க என்று நம்புறேன். இது ஒரு நல்ல யோசனை. ஆனா எந்த அளவிலான சாப்பாட்டு குச்சிகளும் உதவாது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன? ஐயோ, நம்ம பெண் வேலைய ஆரம்பிக்கிறா. ஒரு மின்னல் வேகத்துல பாதிய சாப்பிடுறா. என்ன இருக்குது? வைங்கோ. ஓ, வாஃபிள்ஸ் எல்லோருக்கும் பிடிச்சது. வாவ், மீண்டும் மாகி அதிகமாக பெற்றிருக்கிறார். ஒரு முழு கோபுரம். ஆனால் பெக்கி தரைத்தளத்தை மட்டுமே பெற்றுள்ளார். ப்ராட் மற்றவங்க பற்றி யோசிக்கல. அவர் தனது பகுதியை முகத்தில் சிரிப்புடன் சாப்பிடுகிறார். மேகி, கொஞ்சம் மெதுவாக சாப்பிடலாமா? உன்னிடம் நிறைய இருக்கிறது. அவை எங்கும் போகவில்லை. என்ன என்ன? இல்லை, அவள் பூமியில் கடைசி உணவாக சாப்பிடுவது போலவே தொடர்ந்து மென்று கொண்டிருக்கிறாள். இந்த முறை மூடியின் கீழ் மறைந்திருப்பது லசானியா. மேகி, உனக்கு எவ்வளவு கிடைச்சது? நீ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லதானே? ஐயோ ஐயோ, பார்ப்போம். மேகிக்கு எல்லாவற்றிலும் சிறிய அளவு கிடைச்சது. அதனால் அவளுக்கு புகார் சொல்ல இடமில்லை. என்ன? ப்ராட் இடிச்சி ஆர்வத்தோட தாக்குறார். நீ சுவாசிக்க முடியல. பெக்கி மென்று விழுக்கிறார். அல்ல வேலை. ஆழமா சுவாசிங்க ட்ரெயினுங்களே. நீங்க முடிச்சுட்டீங்க.
கிரேப்ஸ் நல்லது. பெரிய தட்டில் பரிமாறப்பட்டதற்கு பெக்கி மகிழ்ச்சி அடைகிறாள். பெக்கி 9வது மேகத்துல இருக்கிறார். பிரான் ஒன்றே கடினமான இடைவேளை. மேகி 10 என்பது சிறிய விஷயம் அல்ல. விராட், நீங்க ஏன் முகம் சுளிக்கிறீங்க? காத்திருங்கள், சாஸ் கூட இருக்கிறதா? செக்கிக்கு அவளுடைய பிடித்தது அப்ரிகாட் ஜாம். அது அற்புதம். மேகி தனது பரப்பை தயாரிக்கும் போது பிராட் அவளது சுவையானவற்றை சிலவற்றை எடுத்துச் செல்ல முயல்கிறார். என்ன? ஓ, மன்னிக்கவும் பெரியவா. உணவுக்கு வந்தால் மேகி சுலபமாக விட மாட்டாள். பிராட் துக்கமாக தனது சிறிய கிரேப்பை சாக்லேட்டில் மூழ்க வைக்கிறார். ஆனால் நாங்கள் மற்றவர்கள் ஃப்ராடின் முகத்தை பார்த்து சிரிக்கிறோம். ஆஹா, நூடெல்லாவுடன் டோஸ்ட். இன்னும் யாருக்கெல்லாம் நாக்கு ஊறுது? மேகி 10 அடுக்குகள். மகிழ்ச்சி. பெக்கி மீண்டும் வெற்றியாளர் சிக்கன் டின்னர். பிராட் மிகவும் குறைவாகவே பெறுகிறார். ஓ, நம்மில் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் ஆக பிறக்கவில்லை. ஆனால் இங்கே பிராட் ஒரு வாய்ப்பு பெற முடியாதா? கை ரொட்டி துண்டை கடிக்கிறான். அவனுக்கு அதற்கேற்ற அளவு கிடைத்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை சாப்பிடு மேகி. இது ருசியாக இருக்கிறது. வாவ், மாகி அலங்கோலமாக இருக்கிறாள் என்று நாங்கள் நினைத்தோம். பெக்கி என்ன செய்கிறாள் பாருங்கள். சாக்லேட் அவளை சர்க்கரை உச்சத்தில் கொண்டு சென்றுள்ளது. வாவ், ஓடுங்க பசங்களா. கொஞ்சம் கூடுதல் மர்மம். ஹே, காய்கறி சாண்ட்விச்கள் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்ப்போம். சொல்லுக்காங்க, ஆரோக்கியமான உணவுக்காக அவங்களோட உற்சாகமா இருக்கணும். எங்க மூவரும் அவர்களின் இறுதி உணவுகளை உண்மையாகவே ரசிக்கிறாங்க. அவங்கள அப்படியே செய்ய வேணும். சுவையா இருக்குது. உண்மையா சொன்னால் அந்த சாண்ட்விச்சில் ஒன்னை எனக்கு வழங்கினால் நான் மறுப்பேன் என்று சொல்ல முடியாது. எவ்வளவு அழகான ஒரு முடிவு. எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் மற்றும் வரவிருக்கும் அனைத்து வீடியோக்களுக்கும் தயாராக இருங்கள். ஆஹா, ஆம். சொல்லுங்கள். வாங்க. என் தர்பூசணி மிகவும் சிறியது. யாருக்கோ இன்றைக்கு நசிப்பு. ஹே, என்னை சிரிக்க மட்டும் நடத்தறியுங்கள். உங்கள் கைப்பையை தொடங்குங்கள். பிரச்சனை இல்லை. எவ்வளவு பெரிய தர்பூசணி இருக்கிறதே மிராண்டா. அருமையாக காட்சியளிக்கிறது. இதோ ஆடைகளை திறக்க. தர்பூசணி நல்லதாகவும் இருக்கிறது. பாவம் மரி, அவளது சின்ன தர்பூசணிக்காய். இதை கையாண்டு விடு. நீங்கள் மிகவும் தீங்கிழைக்கிறவர்கள். அப்பா, என் பாசங்க முந்திரிக்காடு. எதுவும் இல்லை, நான் அதை சாப்பிட போகிறேன். இது சுவையாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் மென்மையானது. ஓ,
இந்த முந்திரிக்காடு எளிமையாக இல்லை. இது வெறுமனே அழகாக இருக்கிறது. அவை இத்தனை சிலையாக உள்ளன என்பது சமாளிக்க முடியாதது. வாருங்கள், உங்கள் முறை. சாப்பிடுவது எனக்கு சரியானது. நான் மிக நன்றான வேலை உண்டு. அது பயங்கரமாக இருக்கிறது. சரி, நடுவே ஒரு வெட்டி. பாருங்கள், என்னை பார்க்க நினைக்கிறோம். ஓ, வாங்க. உங்களை எந்த விதத்திலும் புரியலை. இப்போது சிறிது மற்றும் வாயிலா முடிந்தது. ஓஹோ, அது ஒரு சிறந்த யோசனை பீட்டர். விரதம் மேற்கொள்ள நேரம். இது நிச்சயமாக கொலை. மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்கள் உங்களையே அதிலிருந்து இழுத்துக் கொள்ள முடியாது. ஜோ, பீட்டர் ரொம்ப அலட்சியமாயிருக்கிறார். ஆம், அதை பார்க்க நல்லதில்லை. கடைசி சில துண்டுகள் மீது இருக்கின்றன. நான் அவை எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். ஏதோ வருகிறது. நாம் தயாராக இரு. நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு நிமிடம். நம்புறேன். இந்த தர்பூசணியை கட்டியுள்ளதுதான் என்னை பாதுகாக்கும். ஓ இல்லை, இப்போது தாக்குதல் என்னை பொறுத்து மாறிவிட்டது. எங்களுக்கு சூரியகாந்தி விதைகள் இப்போது இல்லை என நினைக்கிறேன். நண்பர்களே, மன்னிக்கவும். இது நான் என்ன நினைத்தாகவில்லை. பீட்டருடன் இப்போது என்னுடைய முறை அறுவாளி பழ வைக்க. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சிறியதாய் தோண்டும் முறையை ஆரம்பிப்போம். எத்தனை புத்திசாலித்தனமான யோசனை அவளுக்கு இருந்தது. இப்போது இங்கே ஒரு குழாயை கட்டுங்கள். முடிந்துட்டது. அத மறாளினால் ஒரு கண்ணாடியை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இங்கே தேவையாகிறது. என்ன நினைக்கிறேன் தெரியுமா மிசப்பந்து? ஓ, ஏன் இது வேலை செய்யல? மேராண்டாவின் சிறந்த திட்டம் வேலை செய்யாமல் போகிறது. நீ சிரிக்கின்றாய். நான் தவறு செய்தோனா? அவள் தன் புது ஜூஸ் காத்திருக்கும் போது நாம் ஒரு வேடிக்கையானதை செய்வது நல்லதல்லவா? ஹே மேரி, அமைதியாக இரு. என்னால் தூங்கிவிட்டேன் என நினைக்கிறேன். ஓ பாரு, பிரஸ்ஸில் எடை உள்ளது. விடியல் இல்ல. நான் தூங்கிவிட்டேனா? எனது கண்ணாடி எங்கே போனது? ஏய், அது எனது தர்பூசணி பழசாறு. திருடன். அவள் விழிக்க இது சரியான நேரமில்லை. அவளுக்கு நிச்சயமாக பசிக்கிறது. அவளின் முகத்தில் என்ன சந்தோஷம்! வயிறு நிறைய சேகரித்து விட்டது. நான் காத்திருந்ததற்கு எப்படிதான் சரியாக இருக்கிறது. உங்கள் கைப்பையில் சில உணவை வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, இது ஒரு கேவலமான சின்ன புரோக்கோலி. அதனால் எனக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. மேரி, அதை திறந்துடு. ஓ, ஒரு பெரிய காலிஃப்ளவரை விட வேறு எது மோசமா இருக்கலாம்? மேரியுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இல்ல. நீ மீண்டும் நகைந்தால் நான் உன்னை புரோக்கோலியால் அடிக்கிறேன். மிராண்டா, சென்று விட்டு அதை சாப்பிட்டு விடு. ஆஹா, இதை எடையமும் சின்னதுதான், ஆனால் ரொம்ப சுவை பிடிக்கிறது. சலே. இயேசு, எத்தனை அருவருப்பான விஷயம். நீங்கள் உண்மையில நகைத்திருக்கிறீர்கள் மிராண்டா. ஏய், அதுக்கு பொருள் என்ன? நாம இத படம் வேகமா சுத்தம் செய்யணும். ஏய், பீட்டர் நமக்கு வைத்திருக்க பொருள் உணவு அகற்ற வேண்டியிருக்கிறது. எனக்கு உணவை உணர்வது நன்றாக இல்லை, ஆனால் நான் சாப்பிட வேண்டியிருக்கிறது. நிச்சயம் நான் உடல் நலமின்றி இருக்க போகின்றேன். நீ பார்க்க சிகப்பு இல்லாதவனாக இருக்கிறாய். பீட்டர், கவனம் கலைத்து விடாதே. இன்னொரு தகடுகொள். நிச்சயம் நான் உடல் நலமின்றி இருக்க போகின்றேன். நான் முடியல. பீட்டர், நீங்க மிகுந்த நகைச்சுவை. போ, இதை எடுத்துக்கோ மிராண்டா. சரி சரி, புரிஞ்சது. இன்னும் நிறைய மீதமே இருக்கு. நான் செய்ய வேண்டும். அதை பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும். நான் அந்த பகுதியை சாப்பிட மாட்டேன். இல்ல. மேரி, வாங்க. இது உன் முறை. இல்லை இல்லை, எனக்கு புரோக்கோலி வெறுப்பு. சரி, போலாம். அப்பா, அவள் இந்த விவகாரத்தை முறையாய் எடுத்துப்பட்டாளா? நான் அதை பார்க்க முடியாது. நான் என்னை காப்பாற்ற சென்றிருக்கிறேன். என்னை தடுத்து நிறுத்த பேசும் எதுவும் இல்லை. இந்த கேவலமான புரோக்கோலி முழுதையும் சாப்பிட போகிறேன். நான் நலம். ஓ, என்ன இது நகைச்சுவையா மேரி? என்ன என்ன மோசமான நாற்றம்? பாவம் மேரி, இந்த முறை முதல் மேல்தான் டிக்ஸ். அது மிகவும் அழகாக உள்ளது. எவ்வளவு அருமையான பொம்மை. மீராண்டாவுக்கு இதை திறவுங்கள். இது செம்மையாக இருக்கிறே. கூல். என்ன ஒரு அருமையான கம்பளம். மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. எனக்கு ஒரு அற்புதமான எண்ணம் வருகிறது. அவள் என்ன செய்ய போகிறாள்? என்னுடைய ஸ்ட்ராபெரி இன் ஹேர்பின் மீது கொஞ்சம் பசை வையுங்கள். என்னை கவனி.
நான் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறேன். இதற்கு ஒரு பாப்பெட்டை ஒட்டு. ஆரவாரம் செய்கிற ப்ளோவர். குளிர்ந்த புதிய தலைமுடி அலங்காரம். பாப்பெட் தயாராக உள்ளது. இப்போது ஒரு ஓய்வுக்கும் கைகூடிய பட்டொடியை எப்போதும் பயன்படுத்தலாம். மேரி, உன் திட்டம் நன்றாக இருக்கிறது. ஒரு பேர்ட். பீட்டர், எனக்கும் ஒரு அருமையான யோசனை இருக்கிறது என நினைக்கிறேன். எனக்கு கத்தரிக்கோல் தேவை. அத்துடன் நான் பொம்மையை அரை வழியாக வெட்டுவேன். ஹே, வெளியே. என்ன ஒரு மிதியோர். முடிந்தது. தயார். பாருங்கள், நான் என்ன பெற்றேன். இது சூப்பர் இல்லையா? பாருங்கள், என் ஐபோன் இப்போது எப்படி குளிர்ச்சியாக இருக்கிறது. வாவ், இது ஒரு அருமையான யோசனை. பீட்டர், மிராண்டா, உன்னுடைய விரை. நான் என்ன யோசித்து பார்க்க வேண்டும்? சரி, எனக்கு புது யோசனை இருக்கிறது. நீ எதிர்மாறி பொம்மையை இந்த போல மடிக்க வேண்டும். எனக்கு ஒரு நூல் மற்றும் ஊசி தேவைப்படும். பார்ப்போம், ஒரு சிறிய ஹூவி. வாவ், நான் ஜெயிச்சேன். என்ன பிரிஷன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி சரி, இங்கே கொஞ்சமே ஜடுத்தி இருந்தது. அது அற்புதமாக இருக்கிறதா மேரி? ஒரு இறுதி அழுத்தம் மற்றும் மெய்யான பாப் தகவல்கள். அதில் நீங்கள் நிறைய பயனுள்ள பொருட்களை வைக்கலாம். நான் என்னுடையதாக அதை பரிசோதிக்க போகிறேன். சியாகவே இருக்கிறது. அது அற்புதமா தோன்றுகிறது மிராண்டா. நன்றி. முதல்ல திறந்துவிடு மிராண்டா. ஓ, அது சிம்லகாயா? அது இல்லை இல்லை இல்லை, அது வேண்டாம். மேரி, உன் மேலங்கி திற. சரி, பதறாதே. ஓ, இது பெரிய மிளகாய். மிராண்டா, தொடங்கு. நான் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். நான் பெப்பரம் ரொம்ப பாய்க்கிறேன். நான் ஒரு சிறிய துண்டுடன் தொடங்குவேன். நான் ஏற்கனவே சூடாக இருக்கிறேன். நீங்கள் இப்போது கடின நேரத்தை எடுக்கிறீர்கள். நான் எரிகிறேன். நான் தீயில் இருக்கிறேன். நான் முழுக்க தீயில் இருக்கிறேன். மேலும் மிராண்டா, என்னிடம் கீழும். தண்ணீர் இருக்கிறது. ஓ, என்ன ஒரு நிவாரணம். நன்றி பீட்டர். பீட்டர், இது உங்கள் முறை. நான் இதை எப்படியும் தாங்க முடியல. இல்ல இல்ல இல்ல, நீ அதை முழுவதும் சாப்பிட வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னதான் சொன்னாலும் சரி. ஓ இல்லை, எனக்குள் தீ இருக்கிறது போலது. இந்த மெழுகு தடுத்திடவே முடியாது. நாங்கள் நிலைமையை உடனடியாக காப்பாற்ற வேண்டியது அவசியம். ஒன்றாக செயல்படு. மேரி, அதை எடுத்துக்கொள் பீட்டர். அட, நான் மீண்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். அவன் யாருன்னு நான் என்ன பீட்டர்? உன்னுடைய முகபாவனை நகைச்சுவையா இருக்கிறது. கவனமாக இரு. பீட்டர், என்ன செய்கிறாய்? நெற்றி வாசம் இருக்கிறதா எனக்கு? எதிர்பார்க்கவில்லை. மன்னிக்கவும். ஆம், இல்லை, எனது பெரிய மிளகாய் இன்னும் சாப்பிடவில்லை. எவ்வளவு பெரியது? இல்லை, மேரி, கண்டிப்பா நாம் என்ன செய்வோம்? நம்ம எல்லோரும் எங்கள் மிளகாய் சாப்பிட்டோம். சரி, நான் கொள்றேன். மீண்டும் பார்க்கலாம் அவள் எப்படி செய்கிறாள் என்று. சில நேரங்களில் சிறிது நட்பு ஆதரவு அவளுக்கு பயன்படலாம். பீட்டர், நீ மிகவும் கேவலமானவன். நீங்களே. ஓய், இல்லை, ஏதாவது நிகழப் போகிறது. மேரி, எவ்வளவு உயரமாக பறந்தாள். யாராவது? ஓ, நான் எடை இல்லாமற் போய்விட்டேன். அதை செம்மதான். நான் திரும்பி வந்துட்டேன். நாம் அதை பார்க்கலாம். நான் முதலில் செல்வதற்கா? ஓ, இது ரொம்பலாக இருக்கு. நான் இதை சாப்பிட விரும்பல. ஆனால் எனக்கும் பச்சை முள் செடி இருக்கிறது. அது விசித்திரமாக உள்ளது. நீங்க முதல். இது பயமா உள்ளது. அது ஒர்க்ஷம் இல்லை. அதுதான் வேண்டாம். Heute für Johanna Bailey. Dazu unbean ஒன்றில் பல இது சாக்லேட் காட்டஸ். விளாட்ஃபிங்கது கூர்மையானாலும் இது வெறும் ருசியான. கூல். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அது கொடுத்துட்டேன். என் காக்டஸ் சாக்லேட்டால் ஆனதல்ல. அது உண்மையானது. ஜேன், உன் அதிர்ஷ்டம் இல்ல. அரிய வகையாக வலிக்கிறது. ஆஹா, நான் ஒரு மகான் கலசலியாளன். இப்போது நான் காக்டஸை சாப்பிட முடியும். ஆனால் எந்த பக்கத்துல இருந்து? என்கிட்ட ஒரு யோசனை வந்துச்சு. கவனமாக இரு.
கியா கேன். இப்போ காக்டஸ் சாப்பிடுவது ஒரு வசதியானது. இதுக்கு சிறந்த சுவை இல்லாதது மட்டும் ஒரு வருத்தமான விஷயம். ஏழை ஜேன், என் காக்டஸ் என்பது இது சாக்லேட். நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலி. எனக்கு எனக்கு தெரியுது பூமியின் பதிலாக சாக்லேட் கிரம்பிள் இருக்குது. நானும் பூமியை சாப்பிட முடியும். சூப்பர், அது ரொம்ப ருசிகரமாக இருக்குது. என்கிட்ட சாக்லேட் தூவல் இருக்கும் போல. சரி, முயற்சி செய்யலாம். இது உண்மையான மண்ணாக இருக்கிறது, கோரமாக இருக்கிறது. ஏதோ நான் கூட முடியுமானால் அதையும் சாப்பிட்டுடலாமா? அது கூட சாப்பிடக்கூடியதா? ஓ ஆமாம், சூப்பர். இது மேஷ்மெல்லோ, ருசியாக இருக்கிறது. என்ன பிபி பாத்திரத்தை சாப்பிடுறாங்க? உண்ணக்கூடியது, என்னோதும் உண்ணக்கூடியதா இருக்கும். என் பல் எது? அது உண்மை. இதுதான் வருத்தம். ஓ, அது ஒரு திரவுங்கள். என்ன? ஓ, நேருதிகள் சூடாக இருக்கிறது. ஆச்சரியமாக. குறைந்த 2. நான் முதலாக இல்லை. நீ தொடங்கு ஜேன். வாருங்கள், நம்புறேன். உன்னிடம் உண்மையான மிளகு இருக்கு. என் கையில சாக்லேட் ஒன்று இருக்குது. சரி, முயற்சி செய்வோம். கிட்டிட்டதே. சாக்லேட் தான். இது ரொம்ப ருசியா இருக்கின்றது. ருசியாக இருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு இது எவன்தான் எனக்கு உண்மையானது. ஓ இல்லை, அமோதாசியா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். நான் முடிச்சு வைத்தேன். ஒன் டர்ன். பாட் ஃபீபி. நான் இல்ல, நீயே செய்யணும். பாட்சி, தொடங்கு. சரி. ஓ மகிழ்ச்சி. இது பயமாக இருக்கிறது. ஓ, அது வென்சாய்ஃப்ரீல. ஓ, நான் பயந்தேன். இது குறைந்ததே. நான் ஏன் பயந்தேன்? பேனிக்கவும் ஜெயின். நான் முடிச்சிட்டேன். ஓ இல்ல, ஏன் வாய்? என் தலையில கீச்சிடு. இது காரமா? அதனால் காரம் இரட்டிப்பு செய்ய வேண்டும். ஓ வாருங்கள், அதை குடிங்க. இது உங்களுக்கு உதவும். நன்றி. ஓ இல்ல, இது காரமா இருக்குது. நீ ஏன் இப்படி சொன்ன? போய் வா பிபி. நான் அவனை எழுந்திருக்க விட. இல்ல, நிறுத்துங்க தயவு செய்து. நிலக்கரி, காகிதம், கத்தி விளையாடலாம். சரி, எப்படியும் நான் வென்றேன். எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். நீங்க உங்க விரல்களை மட்டும் நக்க போறேன். இது ரொம்ப அழகா உள்ளது. அனுமதிக்கவும். முயற. மானனாம் ருசியாக இருக்கிறது. இது சாக்லேட். அப்படித்தான். மிக நல்லது. வா, எனக்கும் ஸ்ட்ராபெர்ரி இருக்கிறது. நீங்க என்னை மர்மம் ஒன்றை காட்ட சொல்கிறீர்களா? பாருங்கள். அது வேலை செய்யவில்லை. அது ஒரு நகைச்சுவை. ஆஹா, அருமை. என் ஸ்ட்ராபெரிகளை உண்மையே. ஓ, இது நன்றாக இருக்கின்றது. இதை நான் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். சரி, எனக்கு அது தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஹே, நிறுத்து. போதும் பிபி. ஹயோ, மெச்சிடுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் பால் சேர்த்து ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி பண்ணணும். இது ரொம்ப சனி சுவையோட ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு நாக்கு ஊறுது. சரி, இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து விடணும். மிஷின் செயல்படுத்துறேன். சூப்பர். சஃபஸ் இருக்கு. எல்லாத்தையும் இந்த கண்ணாடியில ஊத்துவோம். இது அழகான கண்ணாடி கியூபியில் ஹக். மேலும் கண்டிப்பாக நான் கொஞ்சம் விசில் கிரீமை சேர்க்க வேண்டியிருக்கு. அம்மியும் ருசியானது. நான் குடிக்க விரும்புகிறேன். நீண்ட காலம் எப்போதும் நல்லது. சுவையாக இருக்கிறது. ஷேன், இந்த சுவைமதியில் உன்னை அழைக்கவில்லை.
சரியா அடைச்சே இதோ உனக்காக தோழி ஏசிபி இத வாங்க அவுஃபாட் ஃபில்லச்சா நான் அது மில்க் ஷேக் குடிக்க முடியும் அது மேசாவையா இருக்கு ராஜா அது என்ன என்ன எப்படி முடிச்சுக்கிட்டா ஜேன் இப்போது என்னிடம் மேலும் பல இனிப்பு உணவுகள் இருக்கின்றன நன்றாக தேவை போல ஹா நான் அதை செய்ய தெரியும் பாரு நான் உண்மையில இந்த ஸ்ட்ராபெரி சுவைக்க விரும்புகிறேன் நன்றி சரி மீண்டும் முயற்சிக்கலாம் ஸ்ட்ராபெரி எங்க என்ன நடக்கிறது ஈபி சரி சரி நீ குடிகரமான டொபாஸ்கோ சாஸுடன் ஸ்ட்ராபெரியை எப்படி சாப்பிடுகிறாய் என்று பார்ப்பேன் ஓ அது ஒரு ஷோ ஆக இருக்கிறது ஆமாம் புரிந்ததா சுவையாக உள்ளது அது என்ன நாம் வேலை செய்கிறோம் குழந்தை குப்பூச்சி நான் அவளை உதவ வேண்டும் இதோ உனக்கு ஜேன் ஓ பரவாயில்லை நண்பர்கள் செய்வது இதுதான் நான் தொடங்கலாமா வா அது தங்கம் நல்லது ஆஹா எனது தங்கம் பிரகாசிக்கவில்லை நான் சந்தேகமானவளாக தோன்றுகிறேன் அந்த சாக்லேட் ஆம்பிட் சாக்லேட் ருசியானது நான் சுவைக்கிறேன் அது வந்து அருமை ஆஹா அது நானும் போதிருக்கிறது சரி என்னுடைய நான் சுவைக்கிறேன் என் பற்கள் சுவை ரொம்ப நல்லது சுவையாக இருக்கிறது ஐயோ ஜேன் தயவு செய்து இல்லை எப்படி ஓ என்ன மனம் உடைச்சு சரி உங்களோட பற்கள் தங்கத்தால் மஞ்சள் நிறமா இருக்க முடியாதா இதை சொல்லியதுக்கு நன்றி யம் யம் தங்க கட்டி இதையுடன் என்ன செய்ய வேண்டும் இது அழகு நிச்சயமாக ஆனால் நான் அறிந்து கொண்டேன் இல்லை நீங்கள் பொன்னின் அளவில் தேடுகிறீர்களா நான் ஓஹோ 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 ஒரு நிமிஷம் இதோ உங்க ஏ சரி பார்க்கலாம் என்ன ஒரு அழகு இப்ப எனக்காவது சாக்லேட் தங்க கட்டிகள் இருக்கிறான அருமை அது என்ன முத்தமிட முடியுமா ஓ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் தின்ன மறுக்க முடியவில்லை சுவையாக இருக்கிறது நான் ஏற்கனவே அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன் ஏமாற்றாதீர்கள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன் ஓ அசம்பாவிதம் நன்றி பண்டிகை நடத்துவோம் வாங்க இதுக்கு என்ன வாசனை எனக்கு தெரியாது அது எனக்கு இருக்கு இந்த மனம் ஏன் என்ன ஓ இல்ல இது கெட்டு போன மீன் என்ன கொடுமை நான் உண்மையில் அதை சாப்பிடணுமா விக்கல் உங்களுக்கோ என்ன சரி நான் மீனும் இருக்கிறது ஆனால் அது கெட்ட வாசனை வருவதில்லை சரி இது நல்லா மணக்குது இது சாக்லேட்னு நினைக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இனிமையானது மீனை சாப்பிட்டு பார்க்கலாம் தயவு செய்து வாங்க சரி பரவாயில்லை ஆமா இங்கே உங்களுக்காக உங்களை வெற்றி அடைந்தேன் உனக்கு உனக்கு மீன் இருக்கு வாங்க சாப்பிடு ஏன் அது எனக்கு நினைவூட்டினாய் இந்த வாசனை மிக அதிகமாக இருப்பதால் அதை மறக்க முடியாது
இது ருசியாக இல்லை. நான் அதை சாப்பிட விருப்பமில்லை. நான் அதை செய்ய மாட்டேன். நீ செய்ய வேண்டியதுதான். வா. சரி, சவால் என்றால் சவால். நான் அதை செய்ய வேண்டும். அதுக்கு தருவாட்ட தயாராக இருக்கிறேன். இது ஐயோ, மொழியுள் கவனமாக இரு. ஜி, மன்னிக்கவும். சரி, நான் என் மன உறுத்தலை தின்றுவிடப் போகிறேன்.